சார் வந்து எனக்கு கிவ் அவே கிஃப்ட் ஒன்று சென்ட் பண்ணியிருந்தாங்க. அது வந்து நான் நியூ இயர் அதுமா ரிசீவ் பண்ணது வந்து நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே 2.8ல் 1.5 பவுனுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டோன் வச்சு பேங்க்லலாம் வாய்ப்பே இல்லை கிடைக்கிறது. கண்டிப்பாக 2 பவுனுன்னு சொல்லுவாங்க. ஒரு கலெக்ஷன் பாருங்கள், நல்ல மைல்டு கலர் ஸ்டோன் எல்லாம் வச்சு சூப்பரான ஃபினிஷிங், ஒரு காஸ்டிங் ஃபினிஷிங்கில் பண்ணியிருக்கு இந்த வளையல். இந்த சைடெல்லாம் பாருங்கள், அது இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி காமிச்சதும் கரெக்டு. அதே மாதிரி தான் ஒரு காஸ்டிங் ஃபினிஷிங் இருக்குது சைடில். இந்த மாதிரி கூட நீங்கள் செட் பண்ண முடியும். 6 கிராமில் ஒரு வளையல் ப்ளஸ் வந்து இந்த 1.5 பவுனோட 2 வளையல். இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி ஒரு டிசைன் செட் பண்ணணும்னா இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணி எடுக்கலாம். இதுவும் நல்லா தான் இருக்கும், டெய்லி வேர் பண்ணிக்கலாம். இதில் வந்து 2 கிராமில் இருந்து இந்த பீஸ் கிடைக்கும். இப்போ 2 கிராமில் இருக்குமான்னு தெரியல, எனக்கு ஷாப்பில் இருக்குது, இந்த வீடியோவில் இருக்குமான்னு தெரியலன்னு சொன்னேன். ரிங்ஸில் மகாராஜா ரிங்கு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்துச்சு. இதை பார்த்துக்கோங்க, இதுதான் மகாராஜா ரிங்கு. இந்த வலையில 2 பீஸ் நம்ம இப்போ காமிச்சல, இதிலும் உங்களுக்கு வந்து மொத்தத்தில் 4 பீஸ் இருக்குது. ஜஸ்ட் வந்து ஒரு 39,400 போல தான் வரும். 39,400 தான் வரும் ஒரு வலையில. இது வந்து இதுக்குள்ளே போட்டுட்டு அப்படியே உங்களுக்கு டைட் பண்ணி கொடுப்பான். அப்போ என்னன்னா வளையல் வந்து பின்ன வளையவே வளையாது அப்படின்னு இல்லை, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்புறம் இந்த ஒரு கலெக்ஷன் பாருங்கள், இது வந்து ஜஸ்ட்டு 6 கிராம் தான் வெயிட். பார்த்துக்கோங்க, எல்லாமே ஒரு 200 மில்லி 250 மில்லி எக்ஸஸ் வந்திருக்கு. அது நல்லது தான் ஆக்சுவலாக. நெக்ஸ்ட் இந்த ஒரு பீஸ் பாருங்கள், இது சூப்பரான ஒரு டிசைன். ஜஸ்ட் இந்த ஒரு வளையல் பாருங்கள், இதுவும் சூப்பராக இருக்கும். அந்த கட்டிங்கு கூட பாருங்கள், ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப கிராண்டாக இருக்கும். சூப்பரான ஒரு டிசைன் இது. இந்த சைடில் இங்கே டிசைன் எக்ஸ்ட்ரா ஒர்க்கெல்லாம் வருது. கொஞ்சம் மறக்காமல் ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க கீழே. அப்படியே வந்து அந்த ஒரு ஹேண்டு மாதிரி கை கொடுத்துருப்பில்ல, அது லைட்டாக வந்து டச் பண்ணிடுச்சு அப்படின்னா அது லைக் விழுந்துடும். ஹாய், மேட்டுப்பாளையம் நவரத்ன ஜுவல்லர்ஸ். நம்ம இன்றைக்கி கொஞ்சம் மிக்சடு கலெக்ஷன் சொல்லலாம், ஆனால் ஜாஸ்தி வந்து வளையல் ஐட்டம்ஸ் தான் நிறைய வந்திருக்கு. வளையல் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான கலெக்ஷன்ஸ் நிறைய வந்திருக்கு, ரொம்ப வித்தியாசமான கலெக்ஷன். நீங்கள் இந்த மாதிரி நம்ம வீடியோவில் மேக்ஸிமம் இந்த மாதிரி பார்த்துருக்கவே மாட்டேன். அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ், அதுவும் 6 கிராம்லேருந்து ஜஸ்ட் 12 கிராம் வரைக்கும் வர மாதிரி வளையல் தான் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்டோன் வச்ச பேங்கில் எல்லாமே காஸ்ட்லி ஆகும், உங்களுக்கு பர்சன்டேஜ் ஜாஸ்தி வரும். ஆனால் இது கொஞ்சம் கம்மியான பர்சன்டேஜில் தான் நம்ம கொடுக்குறோம். இப்போ ஜஸ்ட் 12% தான் வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி எடுக்கும்போது 14% இல்லாமல் கிடைக்கவே கிடைக்காது உங்களுக்கு. ஓகே, ரொம்ப சூப்பரான கலெக்ஷன். ஸ்டோன் பேங்கிள் எல்லாம் பாருங்கள், ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். சூஃபி பேங்கிள் மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு. சூஃபி ஸ்டோன் தான் ஆக்சுவலாக, இந்த ஸ்கொயர் ஸ்டோன் எல்லாமே வந்து சூஃபி ஸ்டோன் தான். இதெல்லாமே சூஃபி ஸ்டோனில் தான் வருது. ரொம்ப அட்ராக்டிவான வலை. அது 2.82 இருக்குது, 2.6 2 சைஸ்லும் கொண்டு வந்திருக்கு இப்போ. அப்புறம் வந்து ஜென்ஸ் ரிங்கு லைட் வெயிட் 2 கிராம் 1.5 கிராமில் இருந்திருக்கு. அப்புறம் மகாராஜா ரிங்கு யாரோ கேட்டுகிட்டே இருந்துச்சு, வீடியோ போடுங்கன்னு சொல்லிகிட்டே இருந்துச்சு. மகாராஜா ரிங்கும் கொஞ்சம் வச்சுருக்கு. அப்புறம் டெய்லி வேர் பண்ணுற மாதிரி பிரேஸ்லெட்டு ஜஸ்ட் 2 கிராம் 3 கிராம் 4 கிராமுக்குள்ளே வர மாதிரி டெய்லி வேர். இது வந்து நம்மக்கிட்ட நிறைய இருக்குது இந்த கலெக்ஷன். ஜஸ்ட்டு 2 கிராம்லேருந்து நம்மக்கிட்ட இந்த கலெக்ஷன்ஸ் நிறைய அவைலபிளாக இருக்கும். இது இப்போ வந்த பேட்டர்ன்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஹார்ட் டிசைன் வந்திருக்கு. அப்புறம் வந்து இது ஹேங்கிங் இல்லாமல் உள்ளேயே வந்து இந்த மாதிரி ஒரு டிசைனில் கொடுத்துருக்கு. நம்ம அப்புறம் வந்து இது பாருங்கள், ஜென்ஸ் ரிங்கு. இது ரொம்ப லைட் வெயிட், ஜஸ்ட் 2 கிராம் தான் வரும். இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் எடுத்துருக்கலாம் இந்த மாதிரி எல்லாமே. ஆனால் ஒரு அரை பவுனாவது வந்திருப்பா மினிமம் இந்த மாதிரி. ஆனால் இதெல்லாம் ஜஸ்ட்டு 2 கிராம் தான், வெறும் 2 கிராம் பாருங்கள். ஜஸ்ட் 2 கிராம் ஸ்டார்டிங் வெயிட்டு. இதிலும் நிறைய கலெக்ஷன் இருக்குது. இது ஆக்சுவலாக வந்த கலெக்ஷன்ஸ் தான், இப்போ வந்தது இல்லை, இங்கே வந்திருந்தது. நான் உங்களுக்கு நிறைய பேர் அந்த வீடியோ பார்க்காம இருக்கும்னு சொல்லிட்டு தான் எகைன் இது ஒன்று காமிக்கிறேன். ரொம்ப நாளாச்சு இது வந்து நிறைய பீசஸ் இருந்துச்சு. இது இந்த மாதிரி பீசஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஜென்ஸுக்கெல்லாம் இந்த மாதிரி பீசஸ் ரொம்ப பிடிக்கும். ஹெவியாக வரும் இது. 2 பவுனு 2.5 பவுனு வர மாதிரி ஐட்டம் தான் இது ஆக்சுவலாக. ஆனால் இது ரொம்ப லெஸ் வெயிட், 2 கிராம்லேருந்து இந்த பீசஸ் இருக்குது. நிறைய கலெக்ஷனும் இருக்குது. இதில் ஆப்ஷன் நிறைய இருக்கும் உங்களுக்கு. சைஸு உங்களுக்கு பிடிச்ச வெயிட்டுக்கு எல்லாமே செலக்ட் பண்ணி எடுக்கலாம். நம்ம டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி
நம்ம ஷாப்பு வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் மேட்டுப்பாளையத்தில் தான் இருக்குது. வேறு ஆன்லைன் வந்து நீங்கள் ஆன்லைன் உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா, நான் சொல்கிறது யாருமே கவனிக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்கள் 042542255656ங்கிற லேண்ட்லைன் நம்பருக்கு கூப்பிட்டுட்டு ஆன்லைனை பற்றி பேசிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மொபைல் நம்பர் மட்டும் தான் நான் பெண்டிங் வச்சுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகே, ஆனால் ஆன்லைன் வேணும் என்ன பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் டவுட் கேட்டுருக்கு. நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் 2-3 நிமிஷமாவது நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆன்லைன் வந்து லேண்ட்லைன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஓகே, அப்புறம் சிட்டை பற்றி நிறைய பேர் சிட்டோட வீடியோ போடுங்க, சிட்டு வீடியோ போடுங்க சொல்லிகிட்டே இருக்குது. நான் உங்களுக்கு அதை பற்றி சொல்லியிருந்தேன். சென்னை ஷாப்பை ஓப்பன் ஆகிறதோட சிட்டோட டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறேன். ஏன்னா சிட்டு பண்ணிட்டு தான் இருக்குது. ஆனால் அது வந்து கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது, அது கொஞ்சம் கிளியராக அது பண்ணணும் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் அது ரிஸ்க்காக இருக்குது ஆன்லைனில் பண்ணுறது. அதனால தான் சென்னை ஷாப்பை ஓப்பன் ஆகும்போது உங்களுக்கு எல்லாமே கிளியர் பிக்சர் நான் கொடுக்குறேன். ஜஸ்ட்டு 250 சிட்டு ஸ்டார்டிங் இருக்குது. ஓகே, 250 உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் கட்டிக்கலாம். ஜஸ்ட் 11 மந்த் கட்டினா 12 மந்தோட அமௌண்ட்டு கிடைக்கும். ஓகே, அந்த மாதிரி சிட்டு தான் அது. அது ஃபுல்லாக டீட்டெயில்னா நான் அப்புறமே சொல்கிறேன். ஜஸ்ட்டு வெயிட் பண்ணுங்கள், இவ்வளோ நாள் நீங்கள் வெயிட் பண்ணல. சென்னை ஷாப்பு ஓப்பன் ஆகும்போது சிட்டோட டீட்டெயில் வந்து நான் மேக்ஸிமம் வந்து ஒரு 2-3 வீடியோலாவது உங்களுக்கு அதை பற்றி டீட்டெயில் சொல்லிட்டே இருக்கிறேன். உங்களுக்கு அப்போ கிளியர் ஆகும். இப்போ என்னென்னா அது கொஞ்சம் அதோட ஷாப் ஒர்க் நடந்துட்டுருக்கு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், அதோட ப்ரொசீஜரு நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால தான் நான் சிட்டையும் போட்டு எல்லாமே போட்டு குழப்ப வேணாம்னு சொல்லிட்டு தான் பண்ணாமல் இருக்குது. அது வந்து கண்டிப்பாக அந்த ஷாப் ஓப்பன் ஆகும்போது கிளியர் பண்ணித்தரேன் உங்களுக்கு. ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறுபடியும் சொல்கிறேன், இந்த பஸ்ஸில் எல்லாம் வரவங்களுக்கு, ரயில்வே ஸ்டேஷன் வழி வரவங்களுக்கு எல்லாமே வந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் ஷாப்பு. அப்புறம் திருப்பூர் சைட்லேருந்தெல்லாம் வரும்போது ஜஸ்ட்டு நீங்கள் வந்து நம்ம மேட்டுப்பாளையம் ரீச் ஆகிறதுக்கு ஜஸ்ட்டு முன்னாடி ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 2 மினிட்ஸு மேட்டுப்பாளையம் ரீச் ஆகிறதுக்கு ஒரு 20 மீட்டர் முன்னாடி, 2 மினிட்ஸ்ன்னு சொல்கிறத விட 20 மீட்டர் முன்னாடி லெஃப்ட் சைடில் நம்ம கடை இருக்கும். மேட்டுப்பாளையம் சென்ட்ரு நீங்கள் அங்கே போக வேண்டாம், அதுக்கு முன்னாடியே லெஃப்ட் சைடில் நம்ம கடை இருக்கும். நீங்கள் கூகுள் மேப் போட்டுட்டு கூட வரலாம், அந்த மாதிரி தான் சொல்லி வச்சுருந்தோம். அதுவும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வந்து லொக்கேஷன் போட்டு வச்சுருப்பேன், அது கூட பார்த்துட்டு வரலாம். ஓகே, அப்புறம் நம்மளோட பொருள்கள் எல்லாமே வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே 916 HUID ஹால்மார்க்கு 22 கேரட்டு. ஓகே, 18 கேரட்டிலும் நம்மக்கிட்ட இருக்குது. நிறைய பேர் சொல்லிகிட்டே இருக்குது 1 கிராம் செயின், 1/2 கிராம் செயின் எல்லாமே வீடியோ போடுங்கன்னா நிறைய கலெக்ஷன் வந்திருக்குது. வீடியோ போடுறேன்னா சின்ன சின்ன ஐட்டம் வந்து நமக்கு ரொம்ப ரெக்யர்மெண்ட் வருது, நிறைய கால்ஸும் அது வந்துக்கிட்டே இருக்கும். அதுவும் ஆன்லைன் இப்போ வந்து அவ்வளோ ஸ்பீடாக இல்லாததுனால தான் சின்ன சின்ன ஐட்டம்ஸ் பண்ணாமல் இருக்குது. ஓகே, கண்டிப்பாக சென்னை வரும்போது எல்லாத்துக்கும் எல்லாமே சால்வ் பண்ணிக்கலாம், எல்லா இஷ்யூஸும் கிளியர் ஆகும். அங்கே தனியாக வந்து 18 கேரட் 1/2 கிராம் 1 கிராமுக்கெல்லாம் தனி டிஸ்பிளே இருக்கும் உங்களுக்கு. ஓகே, அப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? ஃபஸ்ட் இந்த ஒரு வளையல் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு கிராண்டான கலெக்ஷன், நல்ல ப்ராடு இருக்கும், உங்களுக்கு பார்க்குறதுக்கும் நல்ல பெருசாக தெரியும். ஓகே, இதில் இப்போ 6 வளையல் வச்சுருக்கு. இது எல்லாமே 2.8 சைஸு. ஏன்னா 2.8 வந்து ரொம்ப நிறைய பேர் கிட்டே வரும். 6 தான் நார்மல் சைஸு, ஆனால் கூட 8 வந்து இங்கேயும் அவ்வளோ அவைலபிலிட்டி இருக்காது, கம்மியாக தான் இருக்கும் டிசைன்ஸ். அதனால நிறைய பேர் 8ல் இருக்கான்னு கேட்டுகிட்டே வந்துகிட்டே இருக்குது. அது மேக்ஸிமம் நம்ம ஆர்டர் கன்வெர்ட் பண்ண முடியும். லாங்கில் இதெல்லாம் வரவங்களுக்கு வேறு வழி இல்லை. அதனால நம்ம வந்து இப்போ 8லலாம் நிறைய பீஸஸ் செஞ்சு வச்சுட்டே தான் இருக்குது. எல்லாமே 2.8 வரும், ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஒரு வளையல் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் வந்து ஒரு 39,400 போல தான் வரும், 39,400 தான் வரும் ஒரு வளையல் எடுத்தால். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதில் இப்போ ஒரு 2 வளையல் நீங்கள் எடுத்துங்க, வெயிட் போட்டு காமிக்கிறேன், இதோட சைஸும் காமிக்கிறேன். 2 வளையல் நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு 78,750 வரும், 78,750 ரூபா வரும். 2 வளையல் எடுத்துருச்சு அப்படின்னா ரொம்ப கிராண்டாக இருக்கும். அது மொத்தமாக ஒரு 6 வளையல் எடுத்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு 2,36,250 தான் வரும். இந்த 6 வளையல் நீங்கள் எடுத்துக்கலாம். இதெல்லாம் ஒன்றும் ஆகாது உங்களுக்கு. இப்போ 4 கிராம் வளையல் 3 கிராம் வளையல் போல இல்லை, 6 கிராம் வருது ஒரு வளையல். நல்ல கெட்டியாக தான் இருக்கும், நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். டிசைனும் பார்த்தா உங்களுக்கு ஒரு பவுனுக்கு மேலே இருக்கிற மாதிரி தெரியும், பார்வைக்கு வந்து ஒரு பவுனுக்கு மேலே இருக்கிற மாதிரி தெரியும். இதோட வெயிட் பார்த்துக்கோங்க, ஜஸ்ட்டு சிங்கிள் பீஸ் வந்து 6 கிராம் 290 மில்லி வருது. நான் வந்து கரெக்டாக ஒரு 6 கிராமோட ரேட்டு தான் சொல்லியிருக்கு. ஒரு பீஸுக்கு 39,400, 39,400 வரும். ஒரு பீஸ் நீங்கள் எடுத்துருச்சு அப்படின்னா, 6 கிராம் எடுத்துருச்சு அப்படின்னா. மொத்தமாக இப்போ ஒரு 2 வளையல் எடுத்து இந்த மாதிரி ஒரு 2 வளையல் எடுக்கும்போது உங்களுக்கு 78,750 வரும். ஓகே, ஒவ்வொரு வளையிலே சைஸ் கொஞ்சம் எக்ஸஸ் வரும்போது சிலப்போது அந்த வேரியேஷன் வரும். அந்த 600 மில்லி இப்போ ஒரு வளையல் 300 மில்லி விஷயம் வந்திருக்கிறது. ஏன்னா சைஸ் 2.8 வருதுனால சைஸ் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. சைஸ் இப்படி தான் நாங்கள் எடுப்பேன். அது ஸ்டிக் வேற ஒரு இது கூட இருக்குது சைஸ் பார்க்குறதுக்கு.
ஈஸியாக இது எல்லா வீட்டிலும் இருக்குல்ல, அதனால தான் இதே வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸ்கேல் இல்லாமல் இருக்க மாட்டோம் மேக்ஸிமம் எல்லாருமே. இது பார்த்துக்கோங்க. நீங்கள் இந்த 4லிருந்து இங்கே வச்சுக்கோங்க. சென்டரில் வைக்கணும், வளையலோட சென்டரில், இப்படி கரெக்டாக சென்டரில் நீங்கள் வைக்கணும். உங்களுக்கு கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரியுது, இதுதான் சென்டர் ஆக்சுவலாக. இந்த சென்டரில் இந்த 4 பாயிண்ட்லேருந்து, இந்த 4ஓட ஸ்டார்டிங் இந்த பெரிய லைன் இருக்குல்ல, அதிலிருந்து இப்படியே வச்சுச்சு அப்படின்னா உங்களுக்கு பார்த்துக்கோங்க 1 2 3 4 5 6 7 8. ஓகே, கரெக்டாக 2.8 இந்த பாயிண்ட் தான் இது. இதில் மொத்தம் 16 பாயிண்ட் இருக்கும். இந்த 6 to 7க்குள்ளே 16 பாயிண்ட் இருக்கும். அதில் 8 பாயிண்ட் வருது. அப்போ இதோட சைஸு 2.8. நம்ம அளவு கொடுக்கும்போது இப்படி சொல்லுவேன், 2.8/16 அப்படின்னு சொல்லுவேன். 16னா இது 16ஓட ஸ்கேலு. ஒவ்வொன்றிலும் இது 16 கோடு இருக்காது, 8 கோடு இருக்கும். அந்த மாதிரியும் வரும். அதனால வளையல் நீங்கள் எப்போ இந்த மாதிரி சைஸ் பார்த்து கொடுக்கும்போதும் நீங்கள் பார்த்த ஸ்கேல் வந்து 16, இந்த கோடு 16ஓட ஸ்கேலா இல்லைன்னா 8ஓட ஸ்கேலாங்கிறது பார்த்துக்கோங்க. இப்போ நான் காமிக்கிறது உங்களுக்கு 16ஓட ஸ்கேல் இது. ஓகே, இப்போ இதோட சைஸு 2.8 வருது. இந்த 1 2 4லிருந்து 5 வரைக்கும் 1, 5லிருந்து 6 வரைக்கும் 2, இப்போ 2.8 வரும் by 16. உங்களுக்கு அது தேவையில்லை, 2.8ன்னு சொன்னாலே போதும். இதோட சைஸு 2.8. அதுவும் இல்லாமல் இது இனியும் சேஃப்டிக்காக வந்து நம்ம இந்த மாதிரி உள்ள வந்து இந்த மாதிரி ஒரு ஃபைபர் பேங்கிள் வரும். இந்த மாதிரி வளையல இது வந்து இதுக்குள்ளே போட்டுட்டு அப்படியே உங்களுக்கு டைட் பண்ணி கொடுப்பா. அப்போ என்னென்னா வளையல் வந்து பின்ன வளையவே வளையாது அப்படின்னு இல்லை, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு பைப் இல்லாமல் போடுறதோடையும் பெட்டராக இருக்கும் உங்களுக்கு பைப்பு போட்டு யூஸ் பண்ணால். அது நம்ம 3 கிராம் வளையல 2 கிராம் வளையல எவ்வளோ வெயிட்டில் நீங்கள் எடுத்தாலும் இந்த பைப்பை போட்டு தான் கொடுப்பேன். மெயினாக 2 கிராம் 3 கிராம் எல்லாம் கம்பல்சரி போட்டு கொடுப்பேன். இப்போ 6 கிராம் கூட நீங்கள் போடலைன்னா கூட பரவாயில்ல, கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணணும் அவ்வளோதான். ஆனாலும் இதில் போட்டுருச்சு அப்படின்னா சேஃப்டியாக இருக்கும். நல்ல டைட்டாக இந்த வளையல் போட்டு விட்டுருச்சு அப்படின்னா அப்படியே ஸ்ட்ராங்காக நின்றுக்கும். ஓகே, இது இப்போ இங்கே வந்து லைட்டாக கட் பண்ணி விட்டு அதுக்குள்ளே டைட் பண்ணி அப்படியே கொடுப்பான். ஓகே, அப்புறம் ஒன்றும் ஆகாது. அப்புறம் மேலே தான் ஏதாவது ஆகிறதுக்கு, பெண்ட் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. அப்புறம் ரொம்ப கம்மி சான்ஸ் தான் பெண்ட் ஆகிறதுக்கு. அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் அங்கே இங்கே போய் கை கொண்டு போய் தட்டிச்சு அப்படின்னா சிலப்போ பெண்ட் ஆகும். அது மட்டும் பார்த்துக்கோங்க. வளையல் கையில் போட்டிருக்கு, கோல்டு பேங்கில் தான், அங்கே இங்கே தட்டாமல் பிடிக்காமல் கொஞ்சம் பார்த்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. 6 கிராம் வளையல் இது டெய்லி வேர் பண்ணலாம். 4 கிராம் வளையல் போல கூட இல்லை, அதோடய ஸ்ட்ராங்காக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும், உங்களுக்கு கிராண்டான ஒரு லுக்கு கிடைக்கும். அதுவும் 2 வளையல் எடுக்கும்போது 78,750 வரும். இதில் 2 வளையல் நீங்கள் எடுத்தால் 78,750 வரும். அப்போ மொத்தம் வந்து நான் சொன்னேன் இல்லை, இந்த வளையல் மொத்தமாகவே ஒரு 6 பீஸ் எடுக்கணும் அப்படின்னா 2,36,250 வரும். இந்த வளையல் மொத்தமாக நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா 6 வளையல் எடுக்கணும் அப்படின்னா ஒரு வளையலுக்கு வந்து நான் சொன்னது 39,400. நீங்களே கணக்கு போட்டுக்கலாம். 6 வேணுமா 4 எடுக்கலாமா அப்படின்னு நீங்களே வேணும் அப்படின்னா நீங்கள் கணக்கு போட்டு பார்த்துக்கலாம். 2.8 இந்த வளையல். இதிலே வந்து 2.6 இருக்கும். ஓகே, 2.6 அதே சேம் வளையல் இருக்குது, நான் காமிக்கிறேன். அப்புறம் இந்த ஒரு கலெக்ஷன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இந்த 6 கிராம் வளையல் பார்த்துட்டு நம்ம அந்த பெரிய வளையலுக்கு போகலாம். அது கொஞ்சம் வெயிட் வரும். அப்புறம் இந்த ஒரு பீஸ் பாருங்கள், சூப்பராக இருக்கும் இந்த டிசைன். இதெல்லாம் ஆக்சுவலாக ரெகுலராக வர டிசைன்ஸ் தான். ஏன்னா ரொம்ப டிசைன்ஸ் மாற்றி மாற்றி இதில் செஞ்சுட்டு இருக்க முடியாது, ஒரே மாதிரி தான் மேக்ஸிமம் வரும். ஏன்னா ஒர்க்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்ல, இதில் அவ்வளோ ஒர்க் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் இல்லை, வெயிட் இல்லை, அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் வரும். இந்த மாதிரி கட்டிங் டிசைன் மட்டும்தான் இதில் வரும். மற்ற இதுக்கு முன்னாடி காமிச்சதில் கூட இடையில ஒரு டிசைன் வந்துருந்துச்சு. இது ஃபுல்லாக பிளைனாக இருக்கும், ஆனால் கெட்டியாக இருக்கும், நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்களுக்கு 6 கிராம் 6,360 போல் வருது. 6 கிராம் கரெக்டாக எடுத்தால் ஒரு 39,400 வரும். இது எல்லாமே உங்களுக்கு 2.8 தான் சைஸு. ஓகே, பார்த்துக்கோங்க. 2.8 சைஸு சூப்பராக இருக்கும். 4 வளையல். இது 4 மொத்தமாக எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு 4 வளையலுக்கு வந்து 1,57,500 வரும். 4 வளையல் எடுக்கும்போது 1,57,500 வரும். டோட்டல் வெயிட்டில் கொஞ்சம் எக்ஸஸ் வரலாம், ஒரு 1.5 கிராம் கிட்ட எக்ஸஸ் வருது. அது வளையல் வந்து அது ஒர்க் முடிக்கும்போது அந்த ஃபினிஷிங்கை கொஞ்சம் அதுக்காக தான் அந்த வெயிட் வந்திருக்கு. இப்போ இந்த 4 மொத்தமாக நீங்கள் வாங்குற அப்படின்னா 1,57,500 வரும். இதுக்கு எல்லாமே 12% வேஸ்டேஜ் மட்டும்தான் போடுறது. only 12% வேஸ்டேஜ் தான் வரும் இந்த வளையல் நீங்கள் எடுத்தால். அப்புறம் இந்த ஒரு கலெக்ஷன் பாருங்கள். இது வந்து ஜஸ்ட்டு 6 கிராம் தான் வெயிட், பார்த்துக்கோங்க. எல்லாமே ஒரு 200 மில்லி 250 மில்லி எக்ஸஸ் வந்திருக்கு. அது நல்லது தான் ஆக்சுவலாக. ஏன்னா நான் என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஸ்ட்ராங், அந்த 250 மில்லியோட ஒரு ஸ்ட்ராங் உங்களுக்கு ஜாஸ்தி இருக்கும் அந்த வளையல். ஓகே, அது ஏதோ அவங்க பண்ணும்போது அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் வேரியேஷனில் சில போது வந்திருக்கலாம் ஒரு வேளை, அது இருந்துட்டு போட்டும்
இப்போ 6 கிராம் நீங்கள் கரெக்டாக எடுத்தால் உங்களுக்கு ஒரு 39,400 வரும் கரெக்டாக 6 கிராமுக்கு. இது வந்து 2.6 சைஸு. நான் ஒன்றும் வச்சு காமிக்க வேண்டாம்னு தோணுது, ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. நான் அப்போவே காமிச்ச மாதிரி இதுவும் பார்த்துக்கோங்க. 2.6 வரும். இந்த பாயிண்ட் வந்து பார்த்துக்கோங்க, 4லேருந்து 4, 5, 6. அப்போ 4 to 5, 5 to 6னா 2. அப்புறம் பாயிண்ட் பார்த்துக்கோங்க, அதுக்கு பக்கத்துலேயே இந்த பாயிண்ட் செக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் 6 பாயிண்ட் வரும். ஓகே, 6 பாயிண்ட் வரும்போது 2.6 சைஸு. இதிலும் 8 சைஸ் வேணாலும் இருக்குது. ஓகே, இதோட டோட்டல் வெயிட் பார்த்துக்கோங்க. 4 வளையலும் சேர்ந்து உங்களுக்கு 24 கிராம், 860 மில்லி மட்டும் எக்ஸஸ் வருது. 4 வளையல் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா 1,57,500 வரும். இதுக்கு எல்லாமே 12% மட்டும்தான் வேஸ்டேஜ். ஃபர்ஸ்ட்லேயே நம்ம 13% போட்டுட்டு இருந்துச்சு, இப்போ 12% வேஸ்டேஜ் வாங்கிக்கலாம். நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. ஓகே, அப்போ இது முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த ஒரு டிசைன் பாருங்கள். இதுவும் நல்ல சூப்பரான ஒரு டிசைன் தான். 2.6 தான் இது சைஸு. நான் ஒவ்வொரு சைஸும் காமிக்க வேண்டாம்னு தோணுது, உங்களுக்கு நான் சொல்கிறது ஓகே தானே. இதை பாருங்கள், சூப்பராக இருக்கும் இந்த டிசைன். இதோட வெயிட் பாருங்கள். சிங்கிள் பீஸ் வந்து உங்களுக்கு 6 கிராம் வருது. கரெக்டாக 6 கிராம் தான் வருது. 50 மில்லி மட்டும்தான் எக்ஸஸ். ரெண்டு சேர்ந்து உங்களுக்கு 12 கிராம் வருது. 78,750 வரும். இந்த டிசைன் வந்து 2.6 இருக்குது. ஓகே, 78,750க்கு இந்த 2 வளையல் நீங்கள் வாங்கிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் கொஞ்சம் டிசைன் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது. ரொம்ப மொட்டையாக ப்ளைனாக இல்லாமல் இங்கே ஒரு டிசைன் எக்ஸ்ட்ரா ஃபிட் பண்ணியிருக்கு. இந்த கட்டிங்கு சைடில் ஒரு லைன் போட்டிருக்கு. கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். இது 2.6. அதுவும் அந்த மின்றது பாருங்கள், அந்த வளையலோட கட்டிங் எல்லாம் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த 2 வளையல் வந்து 12 கிராம் வருது உங்களுக்கு. 78,750 வரும். சைஸ் வந்து 2.6. ஜஸ்ட் இந்த ஒரு வளையல் பாருங்கள், இதுவும் சூப்பராக இருக்கும். அந்த கட்டிங்கு கூட பாருங்கள், ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் உங்களுக்கு. ரொம்ப கிராண்டாக இருக்கும். சூப்பரான ஒரு டிசைன் இது. இந்த சைடில் இங்கே டிசைன் எக்ஸ்ட்ரா ஒர்க்கெல்லாம் வருது கொஞ்சம். ஓகே, இங்கே நல்ல ஒரு சூப்பரான ஒரு கட்டிங் போட்டிருக்கு. வெயிட் பார்த்துக்கோங்க. சிங்கிள் பீஸ் வந்து 6,450 வருது. இதான் 39,400 ப்ரைஸ் தான் வரும் 6 கிராமுக்கு. நான் 12% தான் வேஸ்டேஜ் போட்டிருக்கு. இன்றைக்கி ரேட்டுன்னு சொல்கிறேன் 5,860. பேசிக் ரேட்டு 5,860. 12% வேஸ்டேஜ் போட்டிருக்கு. 6 கிராமுக்கு போட்டிருக்கு. 2 பீஸும் சேர்ந்து உங்களுக்கு 12 கிராம் வரும். 12 கிராம் வரும்போது 78,750 வரும். சிங்கிள் பீஸ் எடுத்தால் 39,400. அதே டிசைன்லேயே வந்து உங்களுக்கு அது இப்போ இதுக்கு முன்னாடி காமிச்சது 2.8 சைஸு. இது வந்து 2.6. ஓகே, இது 6 சைஸு. இது பார்த்துக்கோங்க. 6,150 வருது. ரெண்டும் சேர்ந்து 12,260. 12.260 மில்லி வருது. இதுவும் அதே ப்ரைஸ் தான் வரும். 78,750. 2 பீஸுக்கு. சிங்கிள் பீஸுக்கு 39,400 வரும். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பீஸ் காமிச்சேன், அதே சேம் டிசைன் 2.8ல் 2.6ல் இந்த பீஸ் காமிச்சிருந்தேன் நம்ம. இது வந்து 2.8 சைஸு, பெருசாக இருக்கும். ஓகே, 6,370 வருது. ரெண்டும் சேர்ந்து 12 கிராம். ஓகே, 12 கிராமுக்கு மேலே 760 மில்லி வருது. அதே ப்ரைஸ் தான் வரும். 78,750. 2 பீஸ் எடுத்தால். சிங்கிள் பீஸ் எடுக்கும்போது 39,400. இதெல்லாம் டெய்லி வேருக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் டெய்லி வேருக்கு போயிட்டு 1.5 பவுன் வளையலெல்லாம் எடுக்கணும்னு இல்லை. இதுக்குள்ளே ஒரு பைப் போட்டு யூஸ் பண்ணவங்களுக்கு ரொம்ப நாளைக்கு ஒன்றும் ஆகாது. நெக்ஸ்ட் இந்த ஒரு பீஸ் பாருங்கள். இது சூப்பரான ஒரு டிசைன். இது நம்ம காமிச்சிருக்கா இல்லை, இந்த பேட்டர்ன் காமிக்கல. இது வந்து 2.8 சைஸ் வருது. 2.6லும் இருக்குது இந்த பீஸ். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, ஒவ்வொரு டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் வரதுக்கு முன்னாடி இது இல்லை அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். லேண்ட்லைன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். 0425422556 நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு சொல்லுங்கள், இந்த வளையல் எனக்கு வேணும், நான் இந்த சைஸில் எனக்கு வேணும்னு மட்டும் சொல்லுங்கள், எவ்வளோ வெயிட்டில் வேணும்னு சொல்லுங்கள், நம்ம அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம். நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் அட்வான்ஸ் பண்ண வேண்டியது இல்லை. ஏன் அப்படின்னா நம்ம இது பண்ணி வச்சாலே இந்த வளையலெல்லாம் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட் மூவிங். நம்ம செஞ்சு வச்சாலும் வளையல் நமக்கு இல்லை கொடுக்கறதுக்கு, அந்த அளவுக்கு போயிட்டே இருக்கும். இப்போ கூட 4 கிராம் வளையலுக்கு வந்துட்டு அது ஆக்சுவலாக இல்லை. 4 கிராம் வளையல் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இனிப்போ அது ஒரு மண்டே இல்லைன்னா சண்டே போலையெல்லாம் தான் வரும் 4 கிராம் வளையல. இவ்வளோ அளவு, அந்த அளவுக்கு ஃபாஸ்ட் மூவிங்கில் தான் இருக்குது இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே. அதனால உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வர்ற அப்படின்னா கண்டிப்பாக கூப்பிட்டு சொன்னால் நம்ம அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம். இந்த சைஸில் எனக்கு வேணும்னு சொல்லுங்கள், நம்ம அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம். ஒரு நம்பிக்கை தான் அது. நீங்கள் வரதா வராததோ பிரச்சனை இல்லை, நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்காக, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வெயிட் பார்த்துக்கோங்க. 6,370 வருது. 6 கிராம் 370 மில்லி வருது. 39,400 வரும் சிங்கிள் பீஸ்க்கு. மொத்தமாக ஒரு 4 பீஸ் இந்த டிசைன் எடுக்கணும் அப்படின்னா
ஒரு 1,57,500 வரும். 1,57,500 வரும். 4 பீஸ் எடுக்கணும்னா சூப்பராக இருக்குங்க. இதெல்லாம் வேற லெவலில் இருக்கும். ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். நல்ல ப்ராடாக இருக்கும். பாருங்கள், இந்த விரல் போடும்போது அவ்வளோ ஏரியா கவர் ஆகுது. நல்ல ப்ராடு இருக்குது. அப்புறம் இந்த ஒரு பீஸ் பாருங்கள், இது சூப்பராக இருக்கும். இது ஃபஸ்ட்டில் நம்ம இதோட 2.8 பார்த்துருக்கு சேம் பீஸு. அது உள்ளே பார்த்துக்கோங்க, நான் ஒன்றும் காமிக்க மறந்துட்டேன். இது எல்லாமே HOID. உங்களுக்கு உள்ள சீல் பார்த்துக்கோங்க, எல்லாமே HOID. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். எல்லாம் ஒவ்வொரு பீஸிலும் இருக்கும் ஹால்மார்க், HOID ஹால்மார்க் இருக்கும். இதுவும் 5,920 தான் வருது. கொஞ்சம் கம்மியான வெயிட் தான் வருது. கரெக்டாக 6 கிராம் இருந்துச்சுன்னா தான் 39,400 வரும், 39,400. இது இப்போ ஒரு 2 பீஸ் எடுத்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு 12 கிராம் வரும், 78,750 வரும். 4 பீஸ் பார்த்துக்கோங்க, 4 பீஸ் எடுத்துருச்சு அப்படின்னா 27,720 தான் வருது. கரெக்டாக 24 இருந்துச்சு அப்படின்னா 1,57,500 வரும். இன்றைக்கி ரேட் பேஸ் பண்ணி தான் நான் ரேட் சொல்லிட்டு இருக்கேன். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் காமிக்கிறேன். இந்த மாதிரி வளையல் எடுக்கும்போது அப்புறம் இந்த ஒரு வளையல் பாருங்கள், இதுவும் நல்ல சூப்பரான ஒரு டிசைன் தான். அதே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ரோடியம் டச்சிங் எல்லாம் கொடுத்து கொஞ்சம் கூட அட்ராக்டிவாக பண்ணியிருக்குது. இதோட வெயிட் பார்த்துச்சு அப்படின்னா 8 கிராம் வருது ஒரு வளையல். 2.6 இது சைஸு. ஓகே, சைஸ் வந்து 2.6 வருது. 8 கிராமுக்கு வரும்போது உங்களுக்கு 12% நீங்களே போட்டு பார்க்கலாம். ஜஸ்ட் 12% வேஸ்டேஜ் போட்டிருக்கு. இன்னைக்கு ரேட்டு 5,860. அப்போது ஒரு பீஸ் எடுக்கணும், சிங்கிள் பீஸ் வந்து 52,500 வரும். 52,500க்கு நீங்கள் சிங்கிள் பீஸ் வளையல் எடுக்கலாம். அப்போ 2 பீஸ் எடுக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக 1 லேக்கு மேலே 5,000 வரும். இதில் 2 பீஸ் நீங்கள் 2 பவுன் எடுக்கும்போது 1,05,000 வரும். சிங்கிள் பீஸ்க்கு வந்து 52,500 வரும். இது 2.6 இருக்குது இந்த சைஸு. இதோட சைஸ் பார்த்துச்சு அப்படின்னா 2.8 வரும். இது 2.8, அதே டிசைன் தான், சேம் பேட்டர்ன், சைஸ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும். ஓகே, இதோட வெயிட் வந்து அதே வெயிட் தான் 8 கிராம், ஆனால் 2.8. உங்களுக்கு நல்ல பார்வையாகவும் இருக்கும். இது எடுக்கும்போது உங்களுக்கு அதே தான் ப்ரைஸ், அதே தான் வரும். சிங்கிள் பீஸு 52,500 வரும். 2 எடுக்கும்போது 1 லேக்கு மேலே ஒரு 5,000 எக்ஸஸ் வரும். ஓகே, இந்த ஒரு வளையல் பாருங்கள், இது ஆக்சுவலாக பாம்பே டிசைன் சொல்கிறது. நல்ல சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு, உங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இது வெயிட் வந்து உங்களுக்கு 10 கிராமா 12 கிராம் என்னமோ வருது. ஆமாம், ஜஸ்ட் 12 கிராம் வருது. இதுக்கும் வந்து உங்களுக்கு பாம்பே வளையலெல்லாம் இதுக்கெல்லாம் 14% வேஸ்டேஜ் போடுவாங்க எல்லோரும். இதுக்கும் நான் வந்து உங்களுக்கு 12%க்கு தரேன். மெயினாக என்ன ரீசன் அப்படின்னா, இது வந்து மெயினான இடத்துல இருந்து, இப்போ எங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணுறேன்னா அங்கே இருந்து தான் இப்போ இந்த வளையலெல்லாம் வாங்குறேன் நம்ம. அதனால உங்களுக்கு ஜஸ்ட் பர்சன்டேஜில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்போ 12% தான் வரும். இது 78,750 தான் வரும். அல்ல சாரி, சிங்கிள் பீஸ் எடுத்தால் உங்களுக்கு 78,750 வரும் சிங்கிள் பீஸு. 2 பீஸ் நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு 1,57,500 வரும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது சைஸ் வந்து 2.8. கட்டிங் எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்கு. சைடில் ஒரு சின்ன செருக்கு கொடுத்துருக்கு, அது அப்படியே மின்னும், நல்லா அட்ராக்டிவாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சூப்பரான ஒரு டிசைன். அதுவும் இங்கே ஹை பாலிஷ், இங்கே வந்து டல் ஃபினிஷ் பண்ணியிருக்கு லைட்டாக அந்த கம்பியில் இடையில. அதுவும் அட்ராக்டிவாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு, ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட வெயிட்டு நம்ம பார்த்தல 1.5 பவுன் தான் வருது. சிங்கிள் பீஸ் எடுத்தால் 78,750. வேஸ்டேஜ் வந்து 12% வேஸ்டேஜ். இன்றைக்கி ரேட் 5,860. எல்லாமே HOID ஹால்மார்க்கு. இதை பார்த்துக்கோங்க, HOID ஹால்மார்க் இருக்கும். தெரியுதுன்னு நினைக்கிறேன். எப்போதும் நம்ம ப்ராடக்ட் வாங்கும்போது இப்போ வந்து HOID ஹால்மார்க்கு வேணும், கம்பல்சரி. கவர்மெண்ட் ரூல் தான் அது. அது இருந்தால் தான் சேல்ஸ் பண்ணணும்னு கம்பல்சரி சொல்லியிருக்கு. நார்மல் ஹால்மார்க் ஐட்டம் சேல்ஸ் பண்ணக்கூடாது இப்போது. அதனால் நீங்கள் எந்த கடையில் எந்த ஷாப்பில் எந்த ஐட்டம் வாங்கும்போதும் ஹால்மார்க் HOID ஹால்மார்க் இருக்கா, ஒரு 6 டிஜிட்டல் அதுக்கு கீழே ஹால்மார்க்கு கீழே இருக்காங்கிறது கம்பல்சரி பார்த்துக்கோங்க. இதில் வந்து ஒரு ஆப்ஷன் காமிக்கிறவங்களுக்கு, இப்போ இந்த மாதிரி ஒரு வெட்டிங்க்கு எடுக்கிற அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கூட எடுத்தால் வேற லெவல் லுக்கு கிடைக்கும். இப்போ பார்த்துக்கோங்க, இது எல்லாமே 2.8 சைஸு. பாருங்கள், இந்த வளையல் செட்டு இப்படி கூட நீங்கள் எடுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி ஒரு செட்டாகவும் கூட நீங்கள் எடுக்கணும்னா எடுத்துக்கலாம். மொத்தமாக இதுக்கு எவ்வளோ வருதுன்னு நான் சொல்கிறேன். சூப்பராக இருக்குது. ஒரு கை அப்படியே ஃபுல்லாக கவர் ஆகும். இந்த மாதிரி ஒரு செட்டு போட்டாலே போதும். ஃபேன்சிக்கு ஃபேன்சியும் ஆயிடுச்சு. டெய்லி வேருக்கு இந்த வளையலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளே இருக்கிறது இது டெய்லி வேர் பண்ணணும்னு பண்ணலாம், ஆனால் அதோட பெட்டரு ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. ஓகே, இப்போ இது டோட்டலாக இதோட வெயிட் நீங்கள் பார்த்துக்கோங்க, 48 கிராம் தான் வருது. 48 கிராம் வரும்போது உங்களுக்கு கரெக்டாக 12% வேஸ்டேஜ் நீங்களே போட்டுக்கலாம். நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க. 5,860 ரேட்டு. 3 லேக்ஸுக்கு மேலே ஒரு 15,000 வரும். 3,15,000 ரூபாய்க்கு நீங்கள் இந்த ஒரு செட்டு எடுத்துக்கலாம். சென்டரில் இருக்கிற வளையல் எல்லாமே 6 கிராம் வருது உங்களுக்கு. சைடில் இருக்கிறது 10 கிராம். ரொம்ப சூப்பரான ஒரு அழகான ஒரு செட் இது. இந்த மாதிரி 1-2 செட் உங்களுக்கு நான் செட் பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்.
4 கிராம் வளையல் இருந்தால் இனியும் பெட்டராக இருந்திருப்பேன். ஆனால் 4 கிராம் வளையல் வரணும். அப்புறம் இந்த ஒரு டிசைன் பாருங்கள், இதுவும் வந்து சூப்பரான ஒரு டிசைன். பாம்பே டிசைனில் வர ஒரு பேட்டர்ன் தான். ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. எப்படின்னா என்ன சொல்கிறது, நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஃபினிஷிங் இருக்கும். மேலே எல்லாம் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுவும் வந்து உங்களுக்கு மேட்ச் பண்ணி போடணும் அப்படின்னா மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் நீங்கள். இப்போ இந்த மாதிரி ஒரு செட்டு வேணா அப்படின்னா அரேஞ்ச் பண்ணிக்கலாம். பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி ஒரு செட் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இனி இது இல்லாமல் வேறு ஆப்ஷன் இருக்குது. இந்த மாதிரி ஒரு செட்டு மொத்தமாக எடுத்து எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். இப்போ சென்டரில் இருக்கிற வளையல் எல்லாமே உங்களுக்கு 1 கிராம் தான் வரும். 1 கிராம் வரும்போது நம்மளோட ப்ரைஸ் வந்து 50 to 500 சொல்லியிருக்கோம் உங்களுக்கு. இந்த 48 நம்ம ஃபர்ஸ்ட்லேயே சொன்னல அதே ரேட்டு தான் வரும். 3 lakh மேலே ஒரு 15,000 வரும். ஓகே, 3,15,000 ரூபாய்க்கு நீங்கள் இந்த ஒரு செட்டு வாங்கிக்கலாம். நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். இது டேமேஜ் ஆகிற ஐட்டம் எல்லாம் கிடையாது, வெயிட்லெஸ் எல்லாம் கிடையாது, நல்ல வெயிட் இருக்கிற ஐட்டம் தான். இது எல்லாமே 8 கிராம் தான் உங்களுக்கு. 6 வளையல் 6 8 48 கிராம் வருது. 3,15,000 ரூபா வரும். இதுக்கு பர்சன்டேஜ் 12%. சைஸ் வந்து 2.8 இருக்குது, உங்களுக்கு 2.6 இருக்குது. இந்த வளையல் 2 பீஸ் நம்ம இப்போ காமிச்சல, இதிலும் உங்களுக்கு வந்து மொத்தத்தில் 4 பீஸ் இருக்குது. ஓகே, ஜஸ்ட் 4 பீஸ் இருக்குது இதில். இதே வந்து உங்களுக்கு 2 எடுக்கணும்னா அப்படி எடுக்கல, இல்லை மொத்தமாக 4 பீஸ் எடுக்கணும்னாலும் எடுத்துக்கலாம். 48 கிராம் வரும். 47,930 என்னமோ வருது. மொத்தம் 48னே வைங்க. 48 கிராம் வரும்போது 3,15,000 ரூபா போல வரும். 3 lakhsக்கு மேலே 15,000 வரும் 4 வளையல் எடுக்கும்போது. இதே வந்து செட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா அப்படியே எடுத்துக்கலாம். நான் சொல்றது என்னன்னா, ஒரு வெட்டிங் எல்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக விசிட் பண்ணுங்க. ஏன்னா மெயினாக ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஜஸ்ட் வெட்டிங் எல்லாம் நம்ம செட் பண்ணியே வச்சிருப்பேன். உங்களுக்கு எந்த மாதிரி செட் வேணாலும் செட் பண்ணி எடுக்கலாம். அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் இருக்கு. வெட்டிங்ல வந்து வெட்டிங்க்குன்னு ஒரு பார்ட்டி வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆகவே ஆகாது. ஏன்னா அந்த அளவுக்கு கலெக்ஷன் வெட்டிங்ல வச்சிருக்கு, வேற லெவல்ல இருக்கும். பாருங்க, நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். உங்களுக்கு எந்த டைப்ல வேணாலும் எடுக்கலாம். அது கேரளா டைப் லைட் வெயிட் இருக்கு, பாம்பே டைப் இருக்கு, அப்புறம் லயர் டைப் வேணா அப்படி எடுக்கலாம். இனி நகாஸ் டைப், ஆன்டிக்ல எல்லாமே மிக்சிங்கா இருக்கும். அதுவும் 8 கிராம்ல இருந்து சோக்கர் எல்லாமே கிடைக்கும். இப்போ வெட்டிங் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஒரு டைம் விசிட் பண்ண உங்களுக்கு செட்டா எல்லாமே எடுத்துட்டு போக முடியும். இந்த ஒரு டிசைன் பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். இது சூஃபி பேங்கிள் வர ஒரு கலெக்ஷன். ஓகே, சூஃபி பேங்கிள் நீங்க பார்த்துருப்பேன், பைப்பில் தான் வரும் மேக்ஸிமம் சூஃபி பேங்கிள். ஆனால் அதே ஸ்டோன் வச்சு நம்ம ஒரு ட்ரையல் கொடுத்தது இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வளையல் எல்லாம் வாங்கணும் அப்படின்னா மினிமம் 14% இல்லாமல் கிடைக்காது. கண்டிப்பாக 14% போடுவா இந்த மாதிரி வளையலுக்கு எல்லாமே. இதில் உங்களுக்கு ஸ்டோன் வெயிட்டு லெஸ் ஆகும். நான் ஒரு 24 கிராமுக்கு கணக்கு சொல்கிறேன். ஸ்டோன் வெயிட் உங்களுக்கு கம்மியாக வேணும். ஒரு வளையல் வந்து 1.5 பவுன் வருது ஆவரேஜ் பார்த்தா. ஓகே, இதோட வெயிட் பாருங்க, 13 கிராம் 790 மில்லி வருது. ஆனால் அதில் ஸ்டோன் லெஸ் ஆகும். உங்களுக்கு ஸ்டோன் லெஸ் போக ஒரு 12 கிராமுக்கு கொஞ்சம் மேலே தான் வரும். கரெக்ட் வெயிட் தெரியல, ஸ்டோன் வெயிட் நான் செக் பண்ணணும். ஓகே, ஆவரேஜ் ஒரு 24 கிராம்னே வைங்க. இந்த 2 பீஸ் வந்து 24 கிராம் ஸ்டோன் வெயிட் போக ஒரு 24, மொத்தமாக வெயிட் பார்த்துச்சுன்னா 27,640 வருது. எப்படி போனாலும் ஒரு 2.5 கிராம் 3 கிராம் கிட்ட ஸ்டோன்லெஸ் வரும். ஒரு 24 கிராம்னே கணக்கு வைங்க. 24 கிராமுக்கு வந்து ஜஸ்ட் 12% வேஸ்டேஜ் போட்டுக்கோங்க. இதில் மட்டும் உங்களுக்கு ஸ்டோன் வெயிட் கம்மியாக பண்ணுறதுனால 1300 வந்து இந்த ஸ்டோனுக்கு சார்ஜ் வரும். இந்த ஸ்டோன்ஸுக்கு எல்லாமே சேர்த்து ஒரு 1300 போல் ஸ்டோன் சார்ஜ், ஒரு 200 ரூபா 150 ரூபா போல் வரும் ஒரு ஸ்டோனுக்கு. ஆவரேஜ் அப்படி வரும்னு நினைக்கிறேன். 1,57,500க்கு இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு செட் எடுக்கலாம். இதிலும் வந்து உங்களுக்கு 2.8 இருக்குது, 2.6 இருக்குது, 2 சைஸ்லும் இருக்குது இதில். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து 2.8 சைஸு, இதுவும் 2.8 தான். 4 பீஸ் மொத்தமாக எடுக்கணும் அப்படின்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். கையில் போட்டால் வேறு லெவல் லுக்காக இருக்கும். இந்த பாருங்க, மொத்தத்தில் இதில் 4 வளையல். இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே 2.8ல் 1.5 பவுனுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டோன் வச்சு பேங்க்லலாம் வாய்ப்பே இல்லை கிடைக்கிறது. கண்டிப்பாக 2 பவுனுன்னு சொல்லுவாங்க. இது ஜஸ்ட் 1.5 பவுன் தான் வரும் உங்களுக்கு ஒரு பீஸு. ஸ்டோன் வெயிட் போக 1.5 பவுனுக்கு மேலே கொஞ்சம் தான் எக்ஸ்ட்ரா வரலாம். எப்படி போனாலும் எனக்கு தெரிஞ்சு 2.5 கிராம் ஒரு வளையலுக்கு, 2 வளையலுக்கு 2.5 கிராம் 3 கிராம் கிட்ட ஸ்டோன்லெஸ் வரும். ஸ்டோனோட சார்ஜ் மட்டும் நீங்கள் ஒரு 1300 எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டி வரும். இதோட வெயிட் வந்து மறுபடியும் சொல்கிறேன் 13,750 வருது ஒரு வளையல். அப்போ 1.5 பவுனுக்கு மேலே உங்களுக்கு ஒரு 1,710 எக்ஸஸ் வருது. ஆனால் அது ஸ்டோன் வெயிட்டில் போகணும். ஏன்னா மொத்தமாக எனக்கு தெரிஞ்சு 1 2 3 6 ஸ்டோன் இருக்குது இதில்.
சூப்பராக இருக்குங்க. இந்த பட்டு சேலை இந்த மாதிரி எல்லாம் சாரியெல்லாம் சுற்றி நீங்கள் இந்த மாதிரி ஒரு செட்டு வளையல் போட்டாலே வேற லெவல் கிராண்டாக இருக்கும். இந்த மாதிரி கூட நீங்கள் இந்த ஃபேன்சி வளையல் நான் இப்போ காமிச்சல இந்த மாதிரி வளையல் எடுக்கும்போது இந்த வளையல் கூட நீங்கள் வேணால் வச்சு செட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு 4 பீஸ் எடுத்துகிட்டு இதில் ஒரு 2 வளையல் இப்படி போட்டாலும் அட்ராக்டிவாக இருக்கும். இந்த மாதிரி பாருங்கள், இப்படி கூட நீங்கள் ஒரு செட்டு வேணாலும் எடுத்துக்கலாம். ரொம்ப கிராண்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு செட்டு வேணாலும் செட் பண்ணி எடுத்துக்கலாம். சைஸ் வந்து எல்லா வளையலும் உங்களுக்கு இப்போ வந்து இருக்கிறத நான் காமிச்ச எல்லா வளையலும் 2.82 இருக்குது, 2.6 இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த வளையல் 2.8 சைஸ் வரும். ஓகே, இனி இதில் 2.6 நான் காமிக்கிறேன். ரொம்ப சூப்பரான ஒரு பேட்டர்னு. இது வந்து இந்த பர்சன்டேஜுக்கு வாய்ப்பே இல்லை கிடைக்கிறதுக்கு, 1.5% வெஸ்டேஜுக்கு, 12% வெஸ்டேஜுக்கு. அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஜஸ்ட்டு ஏதாவது பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு லேண்ட்லைன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா இந்த வளையல் வந்து நீங்கள் வரும்போது ரொம்ப லேட் ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் எல்லாம் வரும் அப்படின்னா இந்த வளையல் இங்கே இருக்குமான்னு தெரியல. இனி உங்களுக்கு இந்த வளையல் வேணும் அப்படின்னா நீங்கள் வரதுக்கு முன்னாடி ஒரு 10 டேஸ் முன்னாடி சொல்லணும். இந்த வளையலுக்கு மட்டும் 10 டேஸ் முன்னாடி சொன்னால் இந்த வளையல் நான் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் அட்வான்ஸ் பண்ணணும்னு இல்லை, மறுபடியும் எடுத்து சொல்கிறேன், நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா நமக்கு இது வச்சாலே சீக்கிரம் போகிற மாதிரி பீசஸ் தான் எல்லாமே. ஓகே, இந்த ஸ்டோன் கூட உங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ எதுக்கடா இது தானே காமிச்சது மறுபடியும் இது எதுக்கு எடுத்து வைக்கிறேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி காமிச்சது 2.8 சைஸில் காமிச்சேன். இப்போ உங்களுக்கு இது வந்து 2.6, இந்த செட்டு வந்து 2.6, இதுக்கு முன்னாடி காமிச்சது 2.8. 2 சைஸில் இருக்குது வளையல்னு காமிக்கிறேன். 8 வளையல் இருக்குது மொத்தம். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு மாதம் கழிச்சு இல்லாட்டி 1 வீக் கழிச்சு வரும்போது இல்லாமல் இருக்கிறதுக்கு 8 வளையல் வச்சுருக்கு நான் இப்போ. ஓகே, அதனால் உங்களுக்கு வேணும் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு லேண்ட்லைன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் பண்ணிவிட்டு அவங்க யாரும் உங்களை கனெக்ட் பண்ணுவோம், அவங்க நம்பர் நீங்கள் அவங்க நம்பரில் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்டு எனக்கு இந்த பீஸ் வேணும், எனக்கு இந்த சைஸ்க்கு வேணும் அப்படின்னு சொல்லுங்கள். அப்புறம் ஆன்லைனில் ஏதாவது நீங்கள் ரிங்ஸ் எல்லாம் வாங்கும்போது ஏதோ பக்கத்து ஷாப்பில் போய் ரிங்கோட சைஸ் எடுத்துகிட்டு அந்த சைஸ் சொல்லுங்கள். ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகுது. ரிங் சைஸ் வந்து நீங்கள் ஆன்லைனில் சொல்லும்போது உங்கள் நூல் எல்லாம் வச்சு எடுக்கிற சைஸ் எல்லாம் கண்டிப்பாக சரியாகாது. பக்கத்து ஏதோ ஒரு கடையில் இருக்குல்ல, இல்லாட்டி ஏதோ ஒரு அவுட்டரில் நீங்கள் போகிற டைமில் வந்து அங்கே போகும்போது ஏதோ ஒரு கடையில் டவுனுக்கு ஏதாவது போகும்போது போய் ஜஸ்ட் ஒன்று ஏறிட்டு எனக்கு சைஸ் ஒன்று எடுக்கணும்னு சொன்னால் யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டேன். எந்த நகை கடையில் வேணாலும் போய் எங்கள் சைஸ் என்னோட சைஸ் மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னா அவங்க பார்த்து சொல்லுவாங்க. அப்படி பண்ணால் ஈஸியாக இருக்கும். வளையலுக்கும் அதுதான் பெட்ரு. வளையல் பின் உங்ககிட்ட இருக்கும்ல, ஏதோ ஒரு வளையல் நீங்கள் போட்டிருப்பேன், ரெகுலராக போடுற வளையல் இருக்கும், அந்த வளையல் கொண்டு போயிட்டு இது எவ்வளோ சைஸ்ன்னு மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் கூட அவங்க சொல்லி கொடுப்பாங்க. ஓகே, இப்போ ஒரு ஐடியா கிடைச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இதுவும் வந்து வெயிட் பார்த்துச்சு அப்படின்னா உங்களுக்கு மொத்தம் 55 கிராம் வருது. சிங்கிள் பீஸ் பார்த்துக்கோங்க, 55 கிராம்னு சொல்லி பயந்துருக்க வேண்டாம். 13,810. இது அதே தான் 1.5 பவுன் கணக்கு தான் வரும். ஒரு 1/2 கிராம் ஏதாவது எக்ஸஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு வளையல். அப்போ 1.5 பவுன் ஒரு வளையல் வரும்போது உங்களுக்கு 78,750 வரும். 2 வளையல் நீங்கள் எடுக்கும்போது 78,750, 157,500 வரும். 157,500க்கு நீங்கள் 2 வளையல் எடுக்கலாம். ஓகே, ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷன், வேறு லெவலில் சூப்பரான டிசைனு. இதே வந்து சூஃபி வளையல் இந்த மாதிரி வரும், ஜஸ்ட் 1 பவுன்ல இருந்தே வரும். ஆனால் அது பைப்பு மாதிரி வரும் உங்களுக்கு. இது வந்து நல்ல ஸ்கொயரில் ஸ்டோன் வச்சு நல்ல சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். டிசைனும் நல்ல ஹெவியாகவும் இருக்கும், டேமேஜ் ஆகாது. நீங்கள் டெய்லி வேர் பண்ணணும்னா கூட இது டெய்லி வேர் பண்ணலாம். ஒரு கலெக்ஷன் அந்த மாதிரி ஒரு சூப்பரான கலெக்ஷன், நல்ல மைல்டு கலர் ஸ்டோன் எல்லாம் வச்சு சூப்பரான ஃபினிஷிங், ஒரு காஸ்டிங் ஃபினிஷிங்கில் பண்ணியிருக்கு இந்த வளையல். இந்த சைடெல்லாம் பாருங்கள், அது இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி காமிச்சதும் கரெக்டு, அதே மாதிரி தான் ஒரு காஸ்டிங் ஃபினிஷிங் இருக்குது சைடில். இதிலும் வந்து பாருங்கள், இங்கே ஒரு காஸ்டிங் ஃபினிஷிங் தான் இந்த சைடு. ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் பார்க்குறதுக்கு, சூப்பரான ஒரு டிசைன். ஓகே, இதில் வந்து இங்கே ஒரு கலரில் ஸ்டோன் வச்சு கொடுத்துருக்கு, இங்கே வந்து ஒரு கலர் ஸ்டோன். அது வந்து நான் ஒரு வேறு ஏதோ ஒரு ஐட்டம் உங்களுக்கு காமிச்சிருந்தேன் இதுக்கு முன்னாடி வீடியோவில், அதுவும் இந்த ஸ்டோன் தான் இருந்துச்சு. மொனோலிசா ஸ்டோன் சொல்லுவேன், இதுக்கு வேற ஒரு பேர் இருக்கிறது எனக்கு ஞாபகம் இல்லை. மொனோலிசான்னு சொல்லுவேன் இந்த ஸ்டோனுக்கு. இதில் ஒரு டாட் மாதிரி வரும், ஒரு லைன் மாதிரி இருக்கும். கேட் சைலெல்லாம் இருக்குல்ல, கேட் சைல் வைடூரியத்தில் இருக்கும், இந்த மாதிரி ஒரு லைன் வரும். அந்த மாதிரி ஒரு லைன் வரும் இந்த ஸ்டோனில், ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். தெரியுதா வீடியோவில் இந்த லைன் கரெக்டாக தெரியுதா? இது பார்த்துக்கோங்க. தெரியுதுல்ல, இந்த மாதிரி ஒரு லைன் இருக்குது, அது ஒரு அட்ராக்டிவாக இருக்கும் வளையல. அப்புறம் இந்த சைடு வந்து இந்த மைல்டு கலர் வரும், இங்கேயும் இந்த மாதிரி ஒரு லைட் கலரு. ரொம்ப சூப்பரான ஒரு டிசைன். வெயிட் பார்த்துக்கோங்க, இதுவும் அதே வெயிட் தான் வரும் உங்களுக்கு. ஆவரேஜ் பார்த்துச்சு அப்படின்னா 1.5 பவுன் தான் வருது. 1.5 பவுன் தான் வரும். இதுவும் ஸ்டோன் வெயிட் இதிலும் லெஸ் ஆகும். ஸ்டோனோட சார்ஜ் மட்டும் அதே மாதிரி ஒரு 1300 மட்டும் ஆட் ஆகும். ஸ்டோன் வெயிட் எவ்வளோ இருக்குன்னா அது உங்களுக்கு லெஸ் ஆகும். 1.5 பவுன் கூட வராது. அப்போ இது 1.5 பவுனுக்கும் கம்மியாக தான் வரும் வெயிட்டு, ஸ்டோன் வெயிட் கம்மியாகும் போது. நான் ஒரு 1.5 பவுனுக்கு ஆவரேஜ் சொல்கிறேன், 78,750, 12% வேஸ்டேஜ். 2 வளையல் எடுத்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக ஒரு 1,57,500 வரும். மொத்தமாக அது 4 பீஸ் எடுக்கணும் அப்படின்னா 1,57,500 × 2
அதே 3,15,000 ரூபா வரும். இந்த 4 வளையல் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா. இதிலும் வந்து உங்களுக்கு இந்த சைஸ் வந்து 2.6 வரும். இதில் இந்த செட்டு வந்து நம்ம இப்போ காமிச்சிடும் உங்களுக்கு. இந்த செட்டு இது வந்து 2.8 சைஸ் வருது. ஓகே, இது வந்து 2.6 வருது. மொத்தமாக பார்த்துச்சு அப்படின்னா 8 வளையல் இருக்குது. இதில் நம்ம இதுக்கு முன்னாடி காமிச்ச அந்த ஸ்டோன் பேங்கிளும் வந்து 8 வளையல் இருக்குது. உங்களுக்கு இதில் எந்த கலெக்ஷன் பிடிச்சிருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் வரும்போது மறுபடியும் சொல்கிறேன், வளையல் இல்லை அப்படின்னா இது பண்ண வேண்டாம். நீங்கள் வரதுக்கு முன்னாடி காண்டாக்ட் பண்ணிட்டு வந்துடுங்க. இது எல்லாமே இப்போ வந்து லேட்டஸ்ட் கலெக்ஷன், ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கும். நம்ம எப்போதுமே மார்க்கெட்டில் என்ன ரொம்ப வித்தியாசமான கலெக்ஷன் வந்திருக்குன்னு அதுதான் நம்ம எடுத்துகிட்டு வருவோம். எப்போதுமே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் நீங்கள் கையில் போட்டாலும் ரொம்ப அழகாக இருக்கும். ஏதாவது இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னா இப்போவே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் மறக்காமல் ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க கீழே. அப்படியே வந்து அந்த ஒரு ஹேண்டு மாதிரி கை கொடுத்துருப்பில்ல, அது லைட்டாக ஒரு டச் பண்ணிடுச்சு அப்படின்னா ஒரு லைக் விழுந்துடும். ஓகே, மறக்க வேண்டாம். இந்த மாதிரி கூட நீங்கள் செட் பண்ண முடியும். 6 கிராமில் ஒரு வளையல் ப்ளஸ் வந்து இந்த 1.5 பவுனோட 2 வளையல், இந்த மாதிரி கூட செட் பண்ணி எடுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப கிராண்டாக இருக்கும். பார்க்கும்போது சூப்பராக இருக்குல்ல, பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இப்படி வேணாலும் நீங்கள் செட் பண்ணி எடுத்துக்கலாம்னு சொல்கிறேன். ஒரு ஐடியாவுக்காக ஜஸ்ட் காமிச்சு. 52 கிராம் வருது. இப்படி எடுக்கும்போது 52,580 வருது. கரெக்டாக ஒரு 52 கிராம் அப்படின்னா உங்களுக்கு 6.5 பவுன் வருது. ஓகே, டெய்லி வேர் பண்ணிக்கலாம். இது எல்லாமே டெய்லி ஸ்டோன் பேங்கில் கூட டெய்லி வேர் பண்ண முடியுமா பண்ணிக்கலாம். 52 கிராம் கரெக்டாக எடுத்துச்சுன்னா 12% வேஸ்டேஜ் போட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு இதில் ஸ்டோன்லெஸ் வரும். அந்த வளையல் வந்து ஒரு எப்படி போனாலும் ஒரு 1.5 கிராம் ஸ்டோன்லெஸ் வந்தாலும் 52,57 ஒரு 50 கிராம்னு வைங்க, ஒரு 50 கிராம்னு வைங்க. 2.5 கிராம் ஸ்டோன்லெஸ்ல லெஸ் பண்ணுங்க. அப்படி பார்த்தாலும் 50 கிராமுக்கு உங்களுக்கு 12% வேஸ்டேஜ் போட்டுச்சு அப்படின்னா ஒரு 3,28,000 வரும். 3,28,000 ரூபா தான் வருது. சூப்பரான ஒரு செட்டு. இந்த மாதிரி நீங்கள் இப்போ இந்த செட்டு வேண்டாம் அப்படின்னா இந்த செட்டு இருக்கட்டும், நான் அடுத்ததாக ஒன்று காமிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு டிசைன் செட் பண்ணணும்னா இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணி எடுக்கலாம். இதுவும் நல்லா தான் இருக்கும். ஓகே, இல்லை எனக்கு இந்த டிசைனுக்கு இந்த வளையல் தான் வேணும் அப்படின்னா இதே பெஸ்ட். எனக்கு தெரிஞ்சு இதுதான் ரொம்ப அட்ராக்டிவாக தெரிஞ்சிச்சு. அதோடையும் பாருங்கள், இந்த பேட்டர்னுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது இப்படியும் நீங்கள் எடுக்கலாம். எந்த டிசைனுக்கு வேணாலும் இந்த மாதிரி மேட்ச் பண்ணி எடுத்தாலும் சூப்பரான ஒரு லுக்கு கிடைக்கும். மிஸ் பண்ண வேண்டாம், ரொம்ப சூப்பரான டிசைன் தான். இதோட டோட்டல் வெயிட் உங்களுக்கு 51 அதுதான் வருது. அதே தான் வருது. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன அதே பட்ஜெட்டு தான் இதுக்கும் வரும். ஒரு 3 lakh மேலே ஒரு 25,000 28,000 அந்த மாதிரி ரேஞ்ச் வரும். அது நீங்கள் எடுக்கிற வெயிட்டை பொறுத்த மாதிரி நம்ம அது கணக்கு போட்டுக்கலாம். பர்சன்டேஜ் வந்து 12% வேஸ்டேஜுக்கு இந்த மாதிரி வளையல் உங்களுக்கு வாய்ப்பே இல்லை கிடைக்கிறதுக்கு. இப்போ வளையல் மேக்ஸிமம் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அப்புறம் வந்து பிரேஸ்லெட் கலெக்ஷன் வந்திருக்கு. நம்ம சொன்னேன் இல்லை, அப்போ இந்த பீஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். டெய்லி வேர் தான் இது எல்லாமே, டெய்லி வேர் பண்ணிக்கலாம். இதில் வந்து 2 கிராமில் இருந்து இந்த பீஸ் கிடைக்கும். இப்போ 2 கிராமில் இருக்குமான்னு தெரியல, எனக்கு ஷாப்பில் இருக்குது, இந்த வீடியோவில் இருக்குமான்னு தெரியலன்னு சொன்னேன். இதோட வெயிட் பார்த்துக்கோங்க, 3,910 அரை பவுன் வருது. ஓகே, 4 கிராம் வருது கரெக்டாக. ஒரு 26,700 போல் வரும். இந்த மாதிரி ஒரு பிரேஸ்லெட் எடுத்தால் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். உங்களுக்கு போட்டுச்சு அப்படின்னா சாம்ஸ்ன்னு சொல்லுவேன் இது. ஓகே, 2 கிராம்லேருந்து இந்த பீசஸ் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. ஓகே, இது இப்போ வந்து 4 கிராம் கிட்ட வருது. 4 கிராம் கரெக்டாக இருந்தால் 26,700 வரும். இதுக்கு எல்லாமே உங்களுக்கு ஒரு 14-15% வேஸ்டேஜ் வரும். நெக்ஸ்ட் பீஸ் பாருங்கள், அது ஹார்ட் மிக்சிங்காக வந்துடுச்சு. அதில் இது ஃபுல்லாக ஒரே டிசைன், ஃபுல்லாக ஹார்ட்டாக இருக்கும். சூப்பராக இருக்கும் இது. அதுவும் சைடில் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து 2-3 வளையம் கொடுத்துருப்பேன். இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். இதில் ரொம்ப சூப்பரான டிசைன் தான் இது. ரெகுலர் பேட்டர்னுக்கு ரெகுலராக போடணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது சூப்பராக இருக்கும். இதோட மொத்தமாக இதோட பேர் வந்து சாம்ஸ்ன்னு தான் சொல்லுவேன், சாம்ஸ் டிசைன் சொல்லுவேன். இதுவும் அதே வெயிட் தான் வருது, 4 கிராமே வருது. நெக்ஸ்ட் பீஸ் பாருங்க, இதுவும் சூப்பராக இருக்கும். வெயிட் வந்து அதே வெயிட் தான் வரும், 3,720 வருது. 4 கிராம் கரெக்டாக இருந்தால் தான் ஒரு 26,700 போல மாதிரி வருது. ஹேங்கிங்கு, அப்புறம் ஹார்ட்டு ஃப்ளவர் அப்படின்னு வருது. இதுவும் சூப்பராக இருக்கும். இதுவும் ஆவரேஜாக அதே வெயிட்டே வரும், 4 கிராமே வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், 3,930 போல் வருது. அதே ப்ரைஸ் 26,500 போல் வரும். அப்புறம் இந்த ஒரு பேட்டர்ன் பாருங்கள், இது கூட வந்தது ஆக்சுவலாக இதோட ஒர்க்கு கிடையாது, இது ராஜ்கோட் டிசைன். ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் இது பாருங்கள். இதோட வெயிட் வந்து
4 கிராம் தான், இதுவும் 4 கிராம் தான். 4 கிராமுக்கு இது சூப்பராக இருக்கும். அந்த பால் வந்து ஒர்க் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அந்த பால் ஒர்க்கு 4 கிராம் தான் வருது, 26,700. அடுத்த பீசஸ் பாருங்கள், இது கொஞ்சம் கம்மியான வெயிட்டு. இதுவும் நல்லாயிருக்கும். ஹேங்கிங் இல்லாமல் சென்டர்லேயே அப்படியே வந்து செயினோட சென்டரில் அட்டாச் பண்ணியிருக்கு. ஃப்ரண்ட் அண்ட் பேக்கும் ஒரே மாதிரி டிசைன் தான் வரும் உங்களுக்கு. ஓகே, ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. 930 வருது. 1 கிராமுக்கு மேலே 930 மில்லி. ஒரு 2 கிராம் தான் வருது. 13,450 போல் வரும். 13,450 வரும். அப்புறம் இந்த பீஸ் பாருங்க, இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கையில் போட்டால் வந்து பாருங்கள், நீட்டான ஒரு லுக்கு. ஆஃபீஸ் வேருக்கெல்லாம் வந்து உங்களுக்கு நீ ஹேங்கிங் எல்லாம் வேண்டாம், எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இதோட வெயிட்டு பாருங்கள், 2.5 கிராம் தான் வருது. ஒரு 16,850 வரும். இதுக்கு எல்லாமே 14-15% போடுவேன். 14லேருந்து 15 வரைக்கும் போடுவேன். இது 16,850 வரும். 16,850, 16,850 வரும். இப்போ நம்ம காமிச்சது எல்லாமே ரவுண்டு மாதிரி இருந்துச்சு. இது வந்து பாருங்கள், ஒரு லீஃப் டிசைன் மாதிரி என்னமோ கொடுத்துருக்கு, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த செயின் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும், கட் ஆகவே ஆகாது, டெய்லி வேர் பண்ணிக்கலாம். 2,230 தான் வருது. 2.5 கிராம் இருந்துச்சுன்னா ஒரு 16,850 வரும். கரெக்டாக 2 கிராம் இருந்துச்சுன்னா ஒரு 13,450 வரும். ஓகே, 2.5க்கு 16,850யும் 13,450யும் வரும், 2 கிராம் இருந்துச்சுன்னா. அப்புறம் இதில் இந்த டிசைன் நம்ம பார்த்ததுன்னு நினைக்கிறேன். 2-3 பீஸ் இருக்குது இதில், ரவுண்ட் ஷேப்பில் பார்த்துக்கோங்க. ஒரே வெயிட்டு தான் இருக்கும். இது டெய்லி வேர்க்கு சூப்பராக இருக்குது. இது 2.5 கிராமுக்கு இது வந்து சூப்பரான டிசைன். 2,350 வருது. இதுவும் வந்து 2,380 போல் வருது. அதே 2.5 கிராமோட ப்ரைஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஆனால் 2.5 கிராமுக்கு கணக்கு வராது உங்களுக்கு. நீங்கள் எடுக்க வரும்போது 2,380 தான் போடுவேன். நான் ஆவரேஜாக சொல்லியிருக்கேன். இந்த ஹார்ட் பாருங்கள், இதுவும் நல்லாயிருக்கும். இதில் ஒரே ஒரு பீஸ் மட்டும் கொஞ்சம் குட்டியாக இருக்குது பாருங்கள், சிம்பிளான ஒரு பீஸு. கரெக்டாக 2 கிராம் வருது. இது வந்து நல்ல லெங்த் இருக்குது, பெரியவங்களோட சைஸ். இது மட்டும் கொஞ்சம் கேர்ள்ஸுக்கெல்லாம் போடுற மாதிரி சைஸு. இது வந்து 2 கிராம் தான் வரும். 1,800-780 என்னமோ தான் வருது. ஓகே, அது 12,000 அந்த மாதிரி ரேஞ்சுக்குள்ளே தான் வரும். 12,000. இந்த பீஸ் பாருங்கள், இந்த ஹார்ட் வந்து 2.5 கிராம் நம்ம இப்போ இது வரைக்கும் பார்த்தில்ல, அதே மாதிரி ரேஞ்சில் வரும். 2,300 போல் வருது. அதான் 2.5 கிராம் இருந்துச்சுன்னா 16,850 வரும். ஓகே, இது இப்போ மேக்ஸிமம் எல்லாமே நம்ம பார்த்துச்சு. பிரேஸ்லெட், அப்புறம் ரிங் கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் இருக்குது. வணக்கம், நான் தான் அகிலா விஜய் பேசுகிறேன். சார் வந்து எனக்கு கிவ்அவே கிஃப்ட் ஒன்று சென்ட் பண்ணியிருந்தாங்க. அது வந்து நான் நியூ இயர் அதுமா ரிசீவ் பண்ணது வந்து நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் டு நவரத்னா ஜுவல்லர்ஸ். சாரோட லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப யூனிக்காக இருக்கும். சார் வந்து டீட்டெயில்டாக வந்து வீடியோ வந்து போடுவாங்க. ஸோ அதனால் எனக்கு நவரத்னா விசிட் பண்ணணும்னு ரொம்ப நாளாக ஒரு ஆசை. கண்டிப்பாக ஒரு நாள் விசிட் பண்ணுவேன். அதனால் கண்டிப்பாக எல்லாருமே ஒரு நாள் விசிட் பண்ணுங்கள். சென்னையில் வந்து ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவங்க நல்லா நிறையா ஊர்களில் பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணி இன்னும் மேலும் மேலும் வளரணும் அப்படிங்கிறதுக்காக என்னுடைய குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஆல் த பெஸ்ட் சார். ஹாப்பி நியூ இயர். இருந்து நவரத்னா ஜுவல்லரிக்கு ஜுவல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக வந்திருந்தோம். நாங்கள் வீடியோ பார்த்துட்டு தான் வந்திருந்தோம். எதிர்பார்த்த மாதிரி இங்கே கலெக்ஷன்ஸ் வந்து இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் இங்கே ஒரு ஹாரம் அண்ட் 4 பேங்கிள்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். எல்லாம் 916 ஹால்மார்க் ஜுவல்லரி தான் இருந்தது. பிரியா வந்து எங்களுக்கு அசிஸ்ட் பண்ணாங்க, ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணாங்க, நல்லா இருந்தது. தேங்க்யூ. நவரத்னா ஜுவல்ஸ் வந்து லைட் வெயிட் ஜுவல்ஸு நல்லா இருக்கு. நாங்கள் வாங்கினது எல்லாம். வேற என்ன சொல்றது, நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இருக்கா அப்படி சொல்லுங்க. யூடியூப்ல பார்த்த மாதிரி இருக்காங்கிறத சொல்லுங்க. நாங்கள் யூடியூப்ல பார்த்த மாதிரி தான் இருக்கு, எதிர்பார்த்த மாதிரி தான் இருக்கு. திருப்தியா இருந்துச்சா? திருப்தியா இருந்துச்சு. ஓகேக்கா, மறுபடியும் நம்ம ஷாப் விசிட் பண்ணுவீங்களா? விசிட் பண்ணுவோம் நாங்கள். கண்டிப்பாக வருவோம். ஓகேக்கா, தேங்க்யூ. நீங்கள் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ நான் ஈஸியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக நம்ம வீடியோ வந்துடும். அதுக்கு தான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ இங்கே சப்ஸ்கிரைபுங்கிற ஒரு பட்டன் இருக்குல்ல, ரெட் கலரில் தெரியுதில்ல, இதை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு அப்படியே டச் பண்ணி விட்டுட்டு இந்த பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும். இந்த பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் கொடுத்துட்டு இந்த ஆளுங்கிற ஒரு ஆப்ஷனும் கூட நீங்கள்
ப்ரெஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இதை பார்த்துக்கோங்க. இதில் நம்ம டெய்லி வீடியோஸ் போட்டுகிட்டே தான் இருக்கும். ஓகே, மேக்ஸிமம் உங்களுக்கு இது ஃபுல்லாக நம்மளோட வீடியோஸ் தான். இதில் ஒரு 1000 மேலேயும் நம்ம வீடியோஸ் போட்டிருப்பேன். ஷார்ட்ஸு வீடியோஸ்னு நிறைய இதில் இருக்கும். உங்களுக்கு எது வேணாலும் உள்ளே போய் பார்க்கலாம். அதுவும் நம்ம புதுசு போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அதனால் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுக்கோங்க. ரிங்ஸில் மகாராஜா ரிங்கு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்துச்சு. இதை பார்த்துக்கோங்க, இதுதான் மகாராஜா ரிங். கிராமில் நிற்கிறது இல்லை, ஆக்சுவலாக 2.5 கிராம் போல் வருது. கரெக்டாக 2.5 கிராம் போல் வருது. 16,850 போல் வரும். 16,850 வரும். நல்ல பார்வையாக இருக்கும். இது மகாராஜா ரிங்கு அப்படின்னாலே நல்ல பார்வையாக இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக ஒர்க்கெல்லாம் நிறைய இருக்கும். சைட்லலாம் பார்த்துச்சு அப்படின்னா சூப்பராக இருக்கும். இதில் வந்து இந்த பீஸ் பாருங்கள், 3 கிராம் வரும்னு நினைக்கிறது. 380 போல் வருது. கரெக்டாக 3 கிராம்னா கரெக்டாக ஒரு 20,000 அந்த மாதிரி வரும். கரெக்டாக 3 கிராம்னா இதுக்கும் அதே தான் வரும். ஒரு 14%, 15% வேஸ்டேஜ். இந்த பீஸ் பாருங்கள், 2,170. ஓகே, இதுவும் சூப்பராக இருக்கும். எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். டிசைன் பார்த்துச்சு அப்படின்னா சின்ன டிஃப்ரென்ஸ். இதுவும் அதே 2 கிராம் தான். அப்புறம் இந்த ஒரு பீஸ் பாருங்கள், வெயிட் வந்து உங்களுக்கு 3 கிராம், கரெக்டாக 3 கிராம், 20,000 வரும். 14%, 15 வைங்க. 15% மகாராஜா ரிங்காக அவங்க சிலப்போ ஒரு % எக்ஸஸ் போடுவாங்க. 15% வச்சுக்கோங்க. ஆனால் வெளியிலெல்லாம் கண்டிப்பாக 18% அந்த மாதிரி போடுவோம். 3,970, 4 கிராம். அதே தான் 26,700 வருது. நல்லா பெருசாக இருக்கும், 4 கிராம். இதில் நிறைய பீசஸ் இருக்குது. நான் ஜஸ்ட் ஒன்று காமிக்கிறேன். இந்த பீஸ் பாருங்கள், 4 கிராம். டிசைன் ஒவ்வொன்றும் சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். மேலே இருக்கிற கட்டிங்களும் அப்புறம் இந்த சைடு டிசைன் எல்லாமே இந்த பாருங்கள் சின்ன வித்தியாசம் வரும். இது 2 4 கிராமோட பீஸ் தான். அப்புறம் இது 2 கிராமோட பீஸ் பாருங்கள். 2 கிராம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 13,400 தான் வரும். ஆனால் 2.5னா 16,850 வருது. 16,850 வருது. 2.5 தான் இது. இல்லை, 2.9 தான் இருக்குது. ஓகே, அப்போ உங்களுக்கு பெருசாக வராது. 13,470க்கு மேலே அந்த 100 மில்லி எக்ஸஸ் வருதுன்னா அதுக்கு மட்டும் வரும். இந்த பீஸ் பாருங்கள், 4,110 இருக்குது. 26,700 அந்த ரேஞ்ச் வரும். 15% வேஸ்டேஜ் போடுவேன் மகாராஜா ரிங்குக்கு. இது பாருங்கள், ஒரு விநாயகர் கொடுத்தோம், வெங்கடாஜலபதி. லைட்டாக ஒரு இனாமல் ஷேடும் கொடுத்துருக்கு. 4,30 வருது. அதே தான் 26,700 அந்த மாதிரி வரும். அப்புறம் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் பாருங்கள். ஜென்ஸுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது பார்த்தா உங்களுக்கு ஒரு 3/4 பவுன் 6 பவுனுக்கு மேலே இருக்கிற மாதிரி தெரியும். வெயிட் பார்த்துக்கோங்க, 2 கிராம் தான் இருக்கும். 2 கிராம் ஒரு 13,400, 13,500 அந்த மாதிரி ரேஞ்ச் வரும். கரெக்டாக 2 கிராம் எடுத்தால். சைஸ் வந்து இது பெரிய சைஸு. ஓகே, பெரிய விரலுக்கு தான் போட்டிருக்கு, பார்த்துக்கோங்க. அதுக்கே லூஸாக இருக்குது. ஏன்னா 2 கிராமில் பெரிய சைஸ் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். பெரிய சைஸ் தான். இது வந்து கொஞ்சம் சின்ன சைஸு. இது ஒரு 16, 17 தான் வரும். அது வந்து 22 அந்த மாதிரி சைஸ் இருக்கும். இது 1.5 கிராம் தான் வருது. குட்டி சைஸு, ஆனால் 1.5 கிராம் தான் வருது. ஒரு 10,100 அந்த மாதிரி வரும் இது. அப்புறம் இது எல்லாமே உங்களுக்கு ஒவ்வொரு வெயிட்டில் வரும். 2 கிராம் 13,400, 13,500. இது வந்து 4 கிராம் வருது. 4,160, 160 மில்லி எக்ஸஸ் வருது. 26,700 வரும். அப்புறம் இந்த ஒரு டிசைன் பாருங்கள், இது சூப்பராக இருக்கும். கம்மி வெயிட், 2 கிராம், 2 கிராம் தான் வருது. 13,500 போல் வரும். ஒவ்வொரு டிசைனும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த சைடு பேட்டர்ன் பாருங்கள். ஜென்ஸுக்கு நம்ம ரொம்ப நாளாச்சு. அன்றைக்கி ஒரு பிரேஸ்லெட்டு காமிச்சதோட சரி, ஜென்ஸ் ரிங் எல்லாம் ரொம்ப நாளாச்சு நம்ம காமிச்சோம். அதுதான் மெயினாக ஒன்று மிக்ஸ் பண்ணலாம் சொல்லி. அதுவும் இல்லாமல் 2 பேர் வந்து இந்த மகாராஜா ரிங்கு இந்த மாதிரி காமிங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். பேபி ரிங் போடுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக போட்டு விடுறேன். அது இல்லாமல் நெக்ஸ்ட்டு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாம். இந்த வீடியோவில் நான் மிக்ஸ் பண்ணலாம்னு நினச்சாது, ஆனால் டைம் செட் ஆகலை. இப்போவே டைம் பார்த்துச்சு அப்படின்னா 9 o'clock ஆயிடுச்சு. பாருங்கள், டைம் 9 மணிக்கு 5 நிமிஷம் தான் இருக்குது. லேட் ஆகிடுச்சு. 7 மணிக்கு ஆரம்பிச்சிது வீடியோ பண்ணுறதுக்கு. லேட் ஆகிடுச்சு கொஞ்சம். ஏன்னா ஒரு
ஏன்னா நிறைய பேர் 1-2 டைம் சொல்லிகிட்டே இருந்துச்சு. ஒரு 4-in-1 ஐட்டம். ஒரு வெட்டிங் ஆரம், ஆன்டிக்கில் ஒரு ஆரம், அது வந்து நமக்கு என்ன சொல்கிறது, ஒட்டியானம் போல் யூஸ் பண்ணிக்கலாம், ஹிப் பெல்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் அதே ஆரமே வந்து நமக்கு அது கழட்ட முடிகிற மாதிரி செட்டிங்ஸ் தான். அது வங்கியாக போட்டுக்கலாம். அப்புறம் அதே ஆரத்தை வந்து நெக்லஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆக்சுவலாக வந்து 4-in-1 ஒரு ஐட்டம், சூப்பரான ஒரு வேறு லெவல் கலெக்ஷன். அடுத்த வீடியோ மிஸ் பண்ண வேண்டாம். இந்த வீடியோவும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும், அப்போ தான் அவங்களுக்கும் போய் அந்த வீடியோ அவங்களுக்கும் பார்க்க முடியும். சூப்பரான ஒரு கலெக்ஷன். இந்த வீடியோவில் மிக்ஸ் பண்ணலாம்னு நினச்சி அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணும், அதனால கொஞ்சம் டைம் எடுக்கும். இதே வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு தான் நான் காமிக்கல. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் அது மிக்ஸ் பண்ணுறேன். ரொம்ப சூப்பரான ஒரு ஐட்டம். 4 டைப்பில் நீங்கள் போடுறது பார்த்துருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆரமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒட்டியானமாக யூஸ் பண்ணிக்கலாம், வங்கியாக யூஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் வந்து ஷார்ட் நெக்லஸாக யூஸ் பண்ணிக்கலாம். வேற லெவல் கலெக்ஷன் அது. அப்புறம் இந்த ரிங்ஸ் எல்லாமே பாருங்கள், இதுவும் சூப்பராக இருக்கும் டிசைன். வெயிட் வந்து 3 கிராம் தான் வருது, 20,000 போல் வரும். ஜஸ்ட் இப்போ 2 கிராமுக்கே வந்து உங்களுக்கு எவ்வளோ வெரைட்டி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க நீங்கள். 2 கிராமோட வெரைட்டி. இப்போ இது ஒரு பாக்ஸ் டைப்பு போல் வரும், இது வந்து டிவி டைப்பில் வரும். இது ஒரு வேறு டைப் பாருங்கள், இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டிசைனில். நான் மாடலுக்காக சொல்கிறேன். இப்போ 2 கிராம்னாலே அதில் எவ்வளோ வெரைட்டி வருங்கிறது பார்த்துக்கோங்க. இது அந்த பாக்ஸில் வேற ஒரு டைப்பு, கொஞ்சம் கூட ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஷேப்பில் வந்திருக்காது. அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு டிசைன், அது ஏதாவது இந்த ஒரு பேட்டர்ன் பாருங்கள், இதுவும் வந்து 2 கிராமு. ஓகே, 2 கிராமுக்கு இவ்வளோ பேட்டர்ன்ஸ். அது இல்லாமல் இந்த மகாராஜா ரிங்கு இனியும் இருக்கலாம், 1-2 பீஸ் கூட எக்ஸ்ட்ரா வேறு மாடல் இருக்கும் ரெகுலர் பேட்டர்னில். இவ்வளோ வெரைட்டி. இப்போ 2 கிராமுக்கு நீங்கள் ஒரு பீசஸ் எடுக்கணும்னாலும் அதில் ஒரு மாடலு 2 மாடலு அந்த மாதிரி கூட இல்லை. இவ்வளோ வெரைட்டி 2 கிராமுக்கு கிடைக்கும். அதுதான் மெயினாக நம்ம ஷாப்பில் என்ன வித்தியாசம் மற்ற ஷாப்பு நம்ம ஷாப்பு அப்படின்னா இந்த மாதிரி. இந்த ஒரு பீஸ் எல்லாமே 2 கிராம். நான் போட்டு காமிக்கிற பாருங்கள், இது ஜஸ்ட் 2 கிராம் தான் வருது. இதுவும் 2 கிராமு, இது 2 கிராமு. அப்புறம் இந்த மகாராஜா ரிங் நம்ம 2 கிராமில் பார்த்ததில்ல, காமிச்சில் உங்களுக்கு தெரியும். இந்த 2.5 கிராம் மட்டும் அது எக்ஸஸ் வருது. இந்த பீஸும் வந்து இது 2 கிராம்லேயும் இருக்குது, நான் காமிக்கிறேன். இந்த பாருங்கள் 2 கிராம். மேக்ஸிமம் எல்லாமே உங்களுக்கு 2 கிராமில் தான் ஜாஸ்தியும் பீசஸ் வருது. இதை பாருங்கள், இது நல்ல ஒரு வித்தியாசமான டிசைன். சைடில் இந்த மாதிரி வரும், ஒரு டபுள் ஸ்டெப்பு போல் வரும் மேலே. 3 கிராம் தான் வருது, 20,000 வரும். அப்புறம் வந்து எல்லாமே காமிக்க வேணும்னு சொல்லிட்டு தான் இடையில எடுத்து காமிக்கிறேன். இதை பாருங்கள், இந்த டிசைன் சைட்லலாம் சூப்பராக இருக்கும் டிசைன். 2 கிராம், கரெக்டாக 2 கிராம் தான் வருது. சைஸ் எல்லா சைஸும் இருக்கும் உங்களுக்கு, பெரிய சைஸு குட்டி சைஸ் எல்லாமே வரும். இதை பாருங்கள், இந்த டிசைன் வேறு மாதிரி இருக்கும் சைடில். அதுவும் 3 கிராம் தான் வருது. இந்த பீஸ் பாருங்கள், இதில் 2 கிராம்லையும் இருக்குது, 3 கிராம்லையும் இருக்குது, 1.5 கிராம்லையும் இருக்குது. அதில் இது வந்து 3 கிராம் வருது, சேம் பேட்டர்ன் தான். இது வந்து 2 கிராம் வருது, அதே டிசைன் தான். 1.5 கிராம் வருது பாருங்கள், 1.5, 2, 3. அப்புறம் இது எல்லாமே மேக்ஸிமம் எல்லாமே கம்மி வெயிட்டு தான். எல்லா வெயிட்டும் வந்து ரொம்ப கம்மியான வெயிட்டில் தான் இருக்குது. எல்லாமே 2 கிராமோட பீசஸ் தான். 2 கிராமில் ஒரு 6 வெரைட்டி காமிச்சேன் நான். அது இல்லாமல் எல்லாமே 2 கிராம். இதுவும் 2 கிராம், இது 2 கிராம், 1.5 கிராம் தான் இருக்குது. ஓ, இது 1.5 கிராம். 1.5 கிராம்னா ஒரு 10,000 தான் வரும் உங்களுக்கு. 10,000, 100, 10,000 அந்த மாதிரி தான் வரும். இந்த 2 கிராம், 2 கிராம். மேக்ஸிமம் எல்லாமே 2 கிராம் தான். மட்டும் 3 கிராம் வருது. அது இல்லாமல் இந்த ஒரு பீஸ் பாருங்கள், ரொம்ப சூப்பரான ஒரு ஐட்டம். எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. பாருங்கள், கை ஃபுல்லாக ஃபில் ஆகும். பேக் சைடு இப்படி வரும், ப்ளைனாக இருக்கும். மேலே வந்து இந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்கும் பாருங்கள். பார்த்தா ஒரு 1/2 பவுனோட ரிங்கு போட்ட மாதிரி இருக்கும். ஆனால் வெயிட்டு பார்த்துக்கோங்க, 1,680 தான் இருக்குது. அதுதான் எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றதோட ரீசனே வந்து, நானே ஒரு 2.5 கிராம் வருமா அப்படின்னு நினச்சிட்டு தான் எடுத்தேன். ஆனால் வெயிட் போட்டு பார்க்கும்போது 1.5 கிராம் அந்த ரேஞ்சு தான் இருந்துச்சு. நல்லா சூப்பராக இருக்கும். இது பார்த்துக்கோங்க, ஒரு 2-3 பீஸ் இருக்குது இதில். இதுவும் அதே வெயிட்டு தான் வரும், 1,700, அதான் 1.25 கிராம்.
1.5 கிராம் இருந்துச்சுன்னா ஒரு 10,100 அந்த மாதிரி வரும். அப்போ மறக்க வேண்டாம், நெக்ஸ்ட் வீடியோ வந்து மிஸ் பண்ண வேண்டாம். ரிங்ஸில் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. இது இல்லாமலும் ஜென்ஸ் ரிங்கு நம்மக்கிட்ட நிறைய இருக்குது. நான் சொன்னேன்ல, இப்போ இந்த மாதிரி பீசஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பரான கலெக்ஷன். இதெல்லாம் வந்து மினிமம் வந்து ஒரு 6 கிராம் 8 கிராம் தான் இதோட வெயிட். ஃபர்ஸ்ட்ல நம்மக்கிட்டே இருந்துச்சு 6 கிராம் 8 கிராமில் இந்த பீசஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து இது அதை விட ரொம்ப லெஸ் வெயிட்டில் சூப்பரான டிசைன். இது வந்து ஜென்ஸுக்கு இந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் இந்த மாதிரி விரும்பி போடுவாங்க. இதில் இப்போ இந்த ஓம் வந்து இந்த ஒரு ரிங்கை பாருங்கள், நீங்கள் பார்த்தா எவ்வளோ சைஸ் இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா பெருசாக தெரியும் உங்களுக்கு. இது மோல்டிங்கில் இந்த மாதிரி வரணும் அப்படின்னா 1 பவுன் வரும். மினிமம் 1 பவுன் இல்லாமல் இந்த மாதிரி பீசஸ் வராது. ஆனால் இதோட வெயிட் பாருங்கள், ஒரு டேகு கிடக்குது, அதே 100 மில்லி வரும். ஆனால் பாருங்கள் 3700 தான் வருது இந்த ரிங்கு. பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அதோட சைஸ் தெரியுதுல்ல, அவ்வளோ பெருசாக இருக்குது பார்க்குறதுக்கு. சைஸும் பெருசு, பார்வைக்கும் நல்ல பெருசாக இருக்கும். 1 பவுன் 1.5 பவுன் இருக்கிற மாதிரி தெரியும். வெயிட் இதிலே இருக்குது 3 கிராம் 600 மில்லி இதோட வெயிட். டேக் வெயிட் 100 மில்லி. அப்புறம் இந்த ஒரு ரிங்கு பாருங்க, ஓகே சூப்பராக இருக்கும். பார்த்தா வெயிட் பாருங்க 2 கிராம் 2 கிராம் தான் இருக்குது. 100 மில்லி டேக் வரும்போது 250 வரும் வெயிட். கோல்டு வெயிட் 2 கிராம் 50 மில்லி. இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் இவ்வளோ லெஸ் வெயிட்டில் நான் சொல்கிறேன் மேக்ஸிமம் எங்கேயும் வாய்ப்பு இல்லை. அதுவும் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கூட கிராண்டாக வேணும் அப்படின்னா இது இந்த மாதிரி பாருங்கள். இது வந்து பார்த்தா வந்து நல்ல பெருசாக தெரியுதுல்ல உங்களுக்கு, அது ஃபிங்கரில் போடும்போது தெரியும் பாருங்கள். இவ்வளோ கவர் ஆகுதல்ல, இவ்வளோ பெரிய சைஸு. ஓகே, இதோட வெயிட் வந்து பாருங்கள் 4 கிராம் 160 மில்லி தான் இருக்குது. 4 கிராம் தான் இருக்குது. பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக இது இந்த மாதிரி எடுத்தவங்களுக்கு, இந்த டேஸ்ட் பிடிக்கிறவங்களுக்கு தெரியும் இதோட வெயிட். ஹெவி வெயிட் வரும். மினிமம் 8 கிராமில் 6 கிராமில் இருந்ததா ஸ்டார்டிங்கே இருக்கும். ஆனால் இவ்வளோ ப்ராடு இருக்காது. ஆனால் இது 4 கிராமுக்கு அவ்வளோ ப்ராடு. அப்புறம் இந்த இது பாருங்க, ஒரு 3830 வரும். வித் டேக்கோட சொல்கிறேன். ஆமாம், டேக்கோட சேர்ந்து அவ்வளோதான் வருது பாருங்கள். சூப்பராக இருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன். இந்த பீசஸ் மட்டும் நீங்கள் ஆர்டர் கொடுத்தாலெல்லாம் கிடைக்காது. ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம சிங்கிள் பீஸ் எல்லாம் ஆர்டர் கொடுத்து செஞ்சு வாங்க முடியாது. இது வரைக்கும் நான் காமிச்ச எல்லா பீஸும் உங்களுக்கு வேணுனாலும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ரிங்ஸ் காமிச்சது எல்லாமே மகாராஜா ரிங்கு கூட சேம் பீஸ் வேணும்னா கூட அரேஞ்ச் பண்ண முடியும். இந்த பீஸ் மட்டும் அரேஞ்ச் பண்ண முடியாது. ஆக்சுவலாக நான் மும்பையிலேருந்து கலெக்ட் பண்ணது. ஒரு டைம் வந்து எக்ஸிபிஷனுக்கு நம்ம அரேஞ்ச் பண்ண பீஸ், அதுலேருந்து அவங்க கூட டீல் பண்ணிட்டு இருக்கு. ஆனால் சிங்கிள் பீஸ் ஆர்டர் கொடுத்தா அது ரொம்ப டிலே ஆகும், ரொம்ப லேட் ஆகும். அது உங்களுக்கே வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகும். அதனால் இது வந்து மேக்ஸிமம் ரெடியில் எடுக்கிறது பெஸ்ட். இப்போ நிறைய கலெக்ஷன் இருக்குது, நிறைய இருந்துச்சு இதில். இப்போ இவ்வளோ கலெக்ஷன் இருக்குது, எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இனி இந்த இது பாருங்கள், ஹெட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் சைடில் கொடுத்துருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட வெயிட்டு 3 கிராம் தான் இருக்குது பாருங்கள். 3300. நான் ஜஸ்ட் ஒன்று வெயிட் போட்டு காமிக்கிறேன். இந்த பீஸ் பாருங்கள், பார்த்தா இவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள். இவ்வளோ சைஸ் இருக்குது. ஃபினிஷிங்கும் வேறு மாதிரி இருக்கும். சூப்பரான ஃபினிஷிங், வேறு லெவல் ஃபினிஷிங்கு. 4650 தான் வருது. அவ்வளோ பெருசாக இருக்குது. இப்போ நம்ம 4 கிராம் மகாராஜா ரிங்கை வச்சு காமிச்சேன் பாருங்கள். 4 கிராம் மகாராஜா ரிங்கை விட அந்த சைஸே இந்த ரிங்கு அதோடையும் சைஸ் தோணுது. ஆனால் வெயிட் வந்து உங்களுக்கு 4 கிராம் 4.5 கிராம் அந்த மாதிரி தான் வருது. இந்த பீஸ் மட்டும்தான் 4.5, மற்றது எல்லாமே 4. அப்புறம் ஓம் போட்ட மாதிரி ஒரு ரிங்கு பாருங்கள். இது காமிச்சுன்னு நினைக்கிறேன். ஓம் காமிச்சது தான் இது பாருங்க. இதில் விநாயகர் போட்ட மாதிரி நல்ல பெருசாக இருக்கும். இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இது வந்து நீங்கள் போட்டுட்டு ஹெவியாக டிரைவிங் பண்ணுறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களே இந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் இருக்கிறது பெஸ்ட்டு. ஏதோ சிஸ்டம் இருக்குது அந்த மாதிரி ஹெவியாக ஒர்க் இல்லை பண்ணாதவங்க மட்டும் இந்த மாதிரி ரிங்கு போட்டால் போகணும். ஏன்னா இது வந்து ஹோலோ டைப். ஆக்சுவலாக எலக்ட்ரோஃபார்மிங் கேட்டகரியில் வருது. இது எலக்ட்ரோஃபார்மிங் கேட்டகரி அப்படின்னா உள்ளே வந்து ஹோலாக இருக்கும். பார்க்குறதுக்கு நல்ல பெருசாக பார்வையில் ஃபினிஷ் பண்ணுவாங்க. இது 4 கிராம் வந்திருக்கு இந்த பீஸு. அப்புறம் இதில் இது எல்லாமே அதுதான் 3 4 வெயிட் தான். இதை பாருங்கள், 3 கிராம் 700 மில்லி. இந்த பீஸ் பாருங்கள், சூப்பராக இருக்கும், சிம்பிளாக இருக்கும். 2600, 2760னா 2670, 100 மில்லி டேக் வெயிட் வரும். இதுவும் பாருங்கள்
அதே தான் வருது 2760. இந்த வெயிட்லலாம் இந்த மாதிரி பீஸ் கிடைக்கவே கிடைக்காது. 3830. அதான் 100 மில்லி டேக் வெயிட்டு. ஓகே, ரொம்ப சூப்பராக இருக்கும் இது. இதுக்கு பர்சன்டேஜ் பார்த்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு 1 கிராமுக்கு வந்து 220 மில்லி அந்த மாதிரி வேஸ்டேஜ் போடுவது இருக்குது. 1 கிராமுக்கு 220 மில்லி போடுவாங்க. ஏன்னா இந்த ஐட்டம் வந்து அந்த மாதிரி ஐட்டம். இதில் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வருது. ஜென்ஸுக்கு போடுற காப்பெல்லாம் இதில் வரும். அப்புறம் வந்து பேங்கிள்ஸு வந்துட்டு இருந்துச்சு, இப்போ இல்லை இது பேங்கிள்ஸு. இதில் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம், இமீடியட்டாக காண்டாக்ட் பண்ணலாம். சைஸ் எல்லாமே மேக்ஸிமம் பெரிய சைஸ் தான். சைஸ் நீங்கள் நூலெல்லாம் கையிலெல்லாம் வச்சு அனுப்பக்கூடாது, கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் வரும். ஏன்னா அது ஒரு பார்சல் உங்களுக்கு அனுப்பிச்சு மறுபடியும் நீங்கள் திருப்பி எங்களுக்கு அனுப்பிச்சு அதெல்லாம் ரிஸ்க்கு. அதனால் நீங்கள் ஒரு பக்கத்து ஏதாவது ஒரு கடையில் போய்ட்டு என்னோடய சைஸ் மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு கை காமிச்சிச்சுன்னா அவங்க சைஸ் போட்டு பார்த்து கொடுப்பாங்க, இதுதான் உங்களோட சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். ஈஸியாக இருக்கும். நம்ம ஒரு சும்மா ஒரு உங்களுக்கு ஒரு சங்கடம் இதுக்கு அது வேண்டான்னு சொல்லிட்டு தான் அந்த மாதிரி சொல்கிறது. அப்போ இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இனியும் லைக் பண்ணாதவங்க கண்டிப்பாக நிறைய பேர் இருக்கும். லைக் பண்ணதுனால நமக்கு ஒன்றுமே எம்பி எல்லாம் கம்மியாகாது, நெட்டெல்லாம் தீர்ந்தெல்லாம் போகாது. ஜஸ்ட் ஒன்று லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ. ஓகே, அப்புறம் எப்போவுமே வீடியோட ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துச்சு அப்படின்னா அந்த வீடியோட டீட்டெயில் அதில் இருக்கும். நான் ப்ராடக்ட்டு காமிக்க ஆரம்பிக்கிறதுலேருந்து கொஞ்சம் நேரமாவது நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. அப்புறம் உங்களோட டைமுக்கு ஏன்னா ஒருத்தருக்கும் டைம் செட் ஆகாது. ஏன்னா 1 ஹவருக்கு மேலே ஒரு வீடியோவில் எப்படி பார்க்குறது எனக்கே தெரியும். நம்ம என்னென்னா நமக்கு டீட்டெயிலோடு கொடுக்கணும், ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு தெரியணும்னு சொல்லிட்டு இவ்வளோ டைம் எடுத்து பண்ணுறேன். 10 நிமிஷம் 15 நிமிஷத்துல கூட இந்த வீடியோ முடிக்க முடியும். ஆனால் இப்போ நம்மளோட வீடியோ ஒரு கம்ப்ளீட் வீடியோ ஆகணும். நீங்கள் பார்த்துருச்சு, உங்களுக்கு அதோட ப்ரைஸ் தெரிஞ்சிருச்சு, அதோட சைஸ் தெரியணும், அது டேமேஜ் ஆகுமா, அது டேமேஜ் ஆகாத ஐட்டமா, நமக்கு லாங் லைஃப் கிடைக்குமா, அந்த மாதிரி எல்லாமே. ஒரு பிரேஸ்லெட்டு காமிச்சா கூட அது சைஸு டீட்டெயிலோட இவ்வளோ சைஸு, இது பாக்ஸ் செயின் போட்டிருக்கு, அதனால டேமேஜ் ஆகாது, ஃபுல் டீட்டெயிலோடு தான் நம்மளோட வீடியோ இருக்கும். அதனால தான் கொஞ்சம் லென்த் வருது. ஸ்கிப் பண்ணுறவங்க ஓகே, ஒன்றும் தப்பில்லை. நான் வந்து கம்பல்சரி வீடியோ ஃபுல்லாக பார்க்கணுன்னு சொல்லலை. உங்களுக்கு டைம் இருந்தால் பாருங்கள். அதுவும் இல்லாமல் நான் ஒன்று சொல்கிறேன், ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நீங்கள் இதை வந்து டிவியில் கனெக்ட் பண்ணி பார்த்துச்சு அப்படின்னா, ஏன்னா நான் ஒரு டைம் கனெக்ட் பண்ணி பார்த்தேன் அந்த மாதிரி. என்னோடய வீடியோ இல்லை, வேற ஒரு வீடியோ நான் வந்து டிவியில் கனெக்ட் பண்ணி பார்த்தபோது நல்லா ஒரு சூப்பராக இருந்துச்சு அது பார்க்குறதுக்கு. ஜஸ்ட் அது இதிலிருந்து நமக்கு டிவியில் கனெக்ட் பண்ணலாம், மொபைலிருந்து அப்படியே டிவியில் கனெக்ட் பண்ணலாம். வைஃபை இருந்தால் போதும், வைஃபையில் வந்து அப்படியே கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டிவியில் பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். டிசைன் எல்லாமே உங்களுக்கு பக்காவாக தெரியும் மொபைலில் பார்க்குறத விட. ஓகே, அப்போ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸுக்கு கண்டிப்பாக அனுப்பிச்சி விடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ மிஸ் பண்ண வேண்டாம். வித்தியாசமான கலெக்ஷன்ஸ் நான் சொன்னேன்ல அந்த பீசஸ் இருக்கும், அதில் வேறையும் கலெக்ஷன்ஸ் இருக்கும். நிறைய பீசஸ் வந்திருக்கு, டைம் தான் இல்லை. ஓகே, தேங்க்யூ.